இந்த கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். அதாவது சயின்ஸ்ல, கெமிஸ்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். உங்களுக்கு எப்பவுமே டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் இந்த பகுதியில இருந்து கேள்விகள் கெமிஸ்ட்ரில வந்து கேட்கப்பட்டுட்டே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்டா இப்போ முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம்ல கூட 2 கொஸ்டின் எந்த பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடியுமே சொல்லியிருந்தோம். இந்த பார்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டூ யூ நோ பாக்ஸஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். பட் இந்த வீடியோல நம்ம என்ன பண்றோம்னா, ப்ராப்பரா பார்க்க போறோம். அதுல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் டூ யூ நோ மட்டும் தான் பார்த்தோம். பட் இதுல ஹோல் லெசன்ஸ்மே வந்து ப்ராப்பரா பார்க்க போறோம். இதுல உங்களோட எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி பார்த்துடலாமா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா, அமிலம் என்பது ஒரு சேர்மம். நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தரவல்லது. அதேபோல் காரம் என்பது சேர்மம். நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்லதுன்னு கொடுத்திருக்காங்களா? சோ எப்பவுமே ஆசிட் அப்படிங்கிறது வாட்டர்ல மிக்ஸ் ஆனா, ரெண்டுமே வாட்டர் தான். சோ ஆசிட் அமிலம் அப்படிங்கிறது வாட்டர்ல மிக்ஸ் ஆகும் பொழுது என்னதான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன் அயனிகள். அதாவது H+ அயனின்னு சொல்லுவாங்க. இதுவே காரம் வந்து வாட்டர்ல நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்ப என்ன குடுக்கும் அப்படின்னா, OH- அயனி. OH- அப்படிங்கிறது என்னன்னா, ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு இதுல குடுத்திருக்காங்க. பட் எல்லாருக்குமே இந்த ஒரு இடத்துல டவுட் வரும். அமிலம் என்பது சேர்மம் அப்படின்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். சோ இப்ப ஏதாவது ஒரு ஆசிட் எடுத்துக்கலாமே. இப்ப HCl அப்படிங்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டா? இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல என்னென்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கா? சோ இப்ப 2 தனிமங்கள், 2 எலமெண்ட் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே காரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? காரத்தை பொறுத்த வரைக்கும் NaOH எடுத்துக்கலாமா? சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம்ல. சோ இதுல சோடியம் Naங்கிறது என்னது? சோடியம். அண்ட் ஓங்கிறது ஆக்சிஜன், ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன். சோ அப்ப என்னென்ன எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கு? சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் சேர்ந்ததுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகுனாதான் அததான் வந்து சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? சோ தனியா ஒரு எலிமெண்ட் இல்லாம 2, 3 எலிமெண்ட் சேர்ந்து இருக்கிறதா சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு அமிலம் அப்படிங்கிறதும் சேர்மம் தான், ஒரு காரம்ங்கிறதும் சேர்மம் தான். சோ இந்த ரீசன் தான் இதுக்குள்ள இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, இது கேட்பாங்க. அமிலமும் காரமும் ஒன்றோடு ஒன்று வினை புரிந்து நடுநிலை வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடுநிலை வினை நடக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன விளைபொருள் கிடைக்கும் அப்படின்னா, உப்பு தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப காரமும் அமிலமும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுதான் என்னது? உப்பு. சோ அமிலம், காரம், உப்பு இந்த 3 பத்தி தானே பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க அமிலம், காரம், உப்பை பத்தி என்னென்னலாம் பார்ப்பீங்கன்னா, இதோட தன்மைகள், பயன்கள் இததான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அமிலங்கள். அமிலங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து வேதி சேர்மங்கள்னு சொல்லியாச்சு. சேர்மம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது ஏன் சேர்மம்னு சொல்றாங்கன்னு தெரியும். இங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, இதுதான் ரீசன். ஓகேங்களா? சோ எப்பவுமே ஒரு அமிலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, புளிப்பு சுவையோட இருக்கும். ஓகேங்களா? நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அமிலமா ஆசிட்னு சொல்லுவோமா? அப்போ ஆசிட்ங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு அசிட்டஸ்ங்கிறது தான் லத்தீன் மொழியில இருந்து, அதாவது ஆசிட்ங்கிற வேர்டு அசிட்டஸ்ங்கிற லத்தீன் மொழியில இருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இதோட பொருள் என்ன? அசிட்டஸ் அப்படின்னா என்னன்னா புளிப்பு சுவை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அமிலங்கள் எல்லாமே என்னவா இருக்கும்? புளிப்பு சுவை கொண்டிருக்கும். அதனாலதான் லத்தீன்ல இதை அசிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல இதை ஆசிட்னு சொல்றோம். சோ இப்ப ஆசிட்ங்கிறது என்ன சுவைன்னு கேட்பாங்க. புளிப்பா கசப்பான்னு கேட்டா புளிப்பு சுவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1884 ஆண்டு ஸ்வீடன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி, இவரு வேதியியலாளர் வந்து என்ன பண்றாருன்னா, அவரோட பேர் வந்து ஸ்வான்டே அர்ஜீனியஸ் அப்படிங்கிறவர். சோ இவர் தான் வந்து அமிலங்கள், காரங்கள் பற்றிய கொள்கைகளை முன்மொழிகிறார். ஓகேங்களா? சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமிலங்கள் வந்து நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது ஹைட்ரோனியம்னு சொல்லுவாங்க. இந்த H3O+ அப்படிங்கிறது என்னன்னா ஹைட்ரோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதையும் பாத்துக்கோங்க, ஹைட்ரோனியம் அயனி. சோ இப்ப நீர்ல ஒரு அமிலம் கரைஞ்சிச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரோனியம்னு கொடுத்திருப்பாங்க. இதுக்கான மீனிங் நான் அப்புறம் சொல்றேன். ஆக்சுவலி எப்பவுமே இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கிறது ஹைட்ரோனியமா தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அது என்ன அப்படிங்கறது லேட்டரா பார்க்கலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அப்போ அமிலங்கள் ஒன்று அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டுள்ளது. இது நம்ம பார்ப்போம். இத பார்த்துட்டு பார்க்கலாம். இந்த அட்டவணையில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன மூலங்கள் அதுல இருந்து என்னென்ன ஆசிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆப்பிளா இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன ஆசிட் இருக்குன்னா மாலிக் ஆசிட், லெமன்ல சிட்ரிக் ஆசிட், திராட்சையில டாட்டாரிக் ஆசிட் இருக்கு, தக்காளியில ஆக்சாலிக், தக்காளி ஆக்சாலிக், ஓகேங்களா? வினிகர்ல இருக்கக்கூடியது அசிட்டிக் ஆசிட், தயிர்ல இருக்கக்கூடியது லாக்டிக் ஆசிட், லாக்டிக் அமிலம், ஆரஞ்சு பழத்துல இருக்கிறது அஸ்கார்பிக் ஆசிட், தேநீர்ல இருக்கக்கூடியது டானிக் ஆசிட், நம்ம வயித்துல சுரக்கக்கூடிய அமிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஓகேங்களா? இது கேட்பாங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எறும்பு, தேனீலாம் அதோட கொடுக்குல அது கொட்டுனா ஒரு மாதிரி இருக்குல்ல, அதோட கொடுக்குல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மிக் ஆசிட் தான் இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இந்த பார்ட்டை நீங்க வந்து தெளிவா பாத்துக்கணும். இதுல இருந்து கட்டாயம் நீங்க கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்பவுமே, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு பார்ட். பட் ஆனா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்க ரீட் பண்ணலாம், ஓகேங்களா? இதுல என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஒரு அமிலமானது வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஹைட்ரஜன் அயனி கிடைக்கும்னு சொன்னோமா? ஆனா அர்ஜீனியஸ் கூற்றுப்படி என்ன சொன்னாங்க? ஹைட்ரஜன் அயனி கிடைக்கும் அல்லது ஹைட்ரோனியம் அயனி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரா? கரெக்டா? ஹைட்ரோனியம் அயனி கிடைக்கும் அப்படின்னாங்கல்ல. இதுதான் பார்க்கணும். இப்ப ஒரு அமிலம் வந்து ஒரு வாட்டர்ல மிக்ஸ் ஆகும் பொழுது எத்தனை ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு திங், ஓகேங்களா? அதுதான் இடப்பெயர்ச்சி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த டேபிள் பாருங்களேன். அசிட்டிக் அமிலம்னு இருக்கா? அசிட்டிக் அமிலம் அப்படிங்கறதோட மூலக்கூறு வாய்ப்பாடு கெமிக்கல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா CH3COOH. இதுல வாட்டரோட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த CH3COO அப்படியே இருக்கும். ஆனா இந்த கடைசியா இருக்குல்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன், இது மட்டும் தனியா வெளில வந்துரும், பிரிஞ்சிரும், ஓகேங்களா? அப்போ இந்த மூலக்கூறு அசிட்டிக் அமிலத்துடைய மூலக்கூறுல இருந்து உங்களுக்கு எத்தனை ஹைட்ரஜன் தான் வெளில வருது? ஒரு ஹைட்ரஜன் தானே வெளில வருது. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கைங்கிறது இந்த காலம்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்து பாருங்க, ஃபார்மிக் ஆசிட் கொடுத்திருக்காங்களா? ஃபார்மிக் ஆசிட்ங்கிறது தேனீ, எறும்பு, கொடுக்குல இருக்கக்கூடியதுன்னு சொன்னோமா? அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா HCOOH. இதுலயும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த HCOO அப்படியே தான் இருக்கும். இதுல இருந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனி மட்டும்தான் தனியா வெளில வரும். அப்ப இங்கேயே எத்தனை ஹைட்ரஜன் அயனி தான் இடம் பெயருது? ஒன்லி ஒன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்டோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா HNO3. இந்த HNO3 வாட்டர்ல நம்ம போர் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி கொடுக்கணும் இல்ல. அப்போ இதுல எத்தனை ஹைட்ரஜன் அயனி தான் இருக்கு? ஒன்லி ஒன் தான் இருக்கு. அந்த ஒண்ணு தனியா வந்துரும், NO3 மைனஸ் வந்து தனியா வந்துரும். அப்ப நைட்ரிக் ஆசிட்டும் உங்களுக்கு வாட்டர்ல மிக்ஸ் ஆகும் பொழுது ஒரு மூலக்கூறு, அதாவது ஒரு நைட்ரிக் ஆசிட்டோட மூலக்கூறுல இருந்து உங்களுக்கு எத்தனை ஹைட்ரஜன் தான் வெளில வருது? ஒரு ஹைட்ரஜன் அயனி தான் வெளில வருது. ஆனா சல்பியூரிக் ஆசிட் பாருங்க, வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் சல்பியூரிக் ஆசிட்? H2SO4. அப்ப இங்க H2ன்னு இருக்கா? அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு தனியா? 2 ஹைட்ரஜன் இருக்கா? இத நம்ம வாட்டர்ல போர் பண்ணும்போது அயனி உருவாக்கத்துல என்ன ஆகும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அயனிகள் வெளில வரும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. H2ன்னு இருக்குல்ல, அப்ப 2 ஹைட்ரஜன் வெளில வந்துரும். SO4 2 மைனஸ், அதாவது 2 வெளில வரதுனால 2 மைனஸ்ல போட்டிருக்காங்க. இங்களா மைனஸ் மட்டும் போட்டிருக்காங்கன்னா ஒண்ணே ஒண்ணு வெளில வருது அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாஸ்பாரிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க. பாஸ்பாரிக் ஆசிட் அப்படிங்கிறது H3PO4. H3PO4னா இதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கா? அப்ப இந்த 3 ஹைட்ரஜன் தனியா வந்துரும், PO4 தனியா வந்துரும். இதுதான் எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா PO4 மேல -3 மைனஸ்னு கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப எத்தனை ஹைட்ரஜன் அயனி வெளியில வருதோ அதுதான் மேல மைனஸ்ல கொடுத்திருப்பாங்க. அதனால இங்க வந்து 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கறனால இந்த மூலக்கூறு, ஒரு மூலக்கூறுல இருந்து உங்களுக்கு எத்தனை ஹைட்ரஜன் வெளில வருது? 3 ஹைட்ரஜன் வெளில வருது. இததான் வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னு உங்களுக்கு மீன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அமில மூலக்கூறுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் அயனிகள் வெளில வருது, வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது எத்தனை வெளில வருதோ அதுதான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிக்டோரியலா காட்டுறேன், இங்க இருக்கு. அத பாத்துடுங்க, அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க, கரெக்டா? இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்டர்ல HCl போர் பண்ணிருக்காங்க, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட போர் பண்ணிருக்காங்க. இதுல H+ அப்படிங்கறத ஆரஞ்சு கலர்ல காட்டிருக்காங்களா?
குளோரின்ங்கிறது ப்ளூ கலர்ல காட்டியிருக்காங்க. அப்போ ஒரு வாட்டர்ல HCl போர் பண்ணும்போது HCl இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? H+ தனியா வந்துருச்சு. Cl- தனியா வந்துருச்சு. அப்ப பிரிஞ்சிருச்சா? சோ அப்ப இப்படி பிரியறது தான் வந்து அயனி உருவாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இருந்து ஒரு மூலக்கூறுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் தான் நம்மளுக்கு வெளில வந்திருக்கு? 1 தானே வெளில வந்திருக்கு. இதுதான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மூலக்கூறுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் தான் எப்பயுமே வெளில வருமானா? கிடையாது. ஒரு சில ஆசிட்ஸ்ல வந்து 2 வெளில வரலாம், 3 வெளில வரலாம். சோ அந்த மாரி இத பொறுத்து உங்களுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கல்ல சல்பூரிக் ஆசிட்ல 2 வெளில வந்துச்சா? அதுவே பாஸ்பாரிக் ஆசிட்ல எத்தனை ஹைட்ரஜன் வெளில வந்துச்சு? ஒரு மூலக்கூறுல இருந்து 3 வந்துச்சு. ஆனா அசிட்டிக்லயோ, ஃபார்மிக்லயோ, நைட்ரிக்லயோ உங்களுக்கு எத்தனை தான் வெளில வந்துச்சு? 1 தான் வெளில வந்துச்சு. சோ இததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமிலங்கள்ல ஒரு மூலக்கூறுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் அயனிகள் வெளில வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கைய தான் காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிலம்ல இருந்து வெளில வரக்கூடியதுன்னா அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. காரத்துவம்னு சொல்லுவாங்க. இதுவே இது அமில மூலக்கூறுல இருந்து வரக்கூடிய அயனிகள். ஓகேங்களா? அமில மூலக்கூறுல இருந்து வரக்கூடிய அயனிகள வந்து காரத்துவம்னு சொல்லுவாங்க. இதுவே கார மூலக்கூறுல இருந்து கார மூலக்கூறுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதாவது அமிலமா இருந்தா வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்போது என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் அயனி வரும். ஆனா காரமா இருந்துச்சுன்னா OH அதாவது ஹைட்ராக்சைடு அயனி வருமா? அப்ப ஒரு கார மூலக்கூறுல இருந்து எத்தனை ஹைட்ராக்சைடு அயனி வருதோ அத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. அமிலத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த லெசனே. சோ இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெசனை ஈஸியா படிச்சிடலாம். இப்ப பார்க்கலாமா? சோ இப்ப என்ன குடுத்திருக்காங்க? அமிலங்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனிகளை கொண்டவை. இப்ப பார்த்தோம். ஒரு சில ஆசிட்ஸ் வந்து 1, ஒரு சில ஆசிட்ல இருந்து 2 அயனி வருது. ஒரு சில ஆசிட்ஸ்ல இருந்து 3 அயனி வருது. அப்போ எக்ஸாம்பிளா என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த HCl நம்ம பார்த்தோம்ல. HCl நம்ம வாட்டர்ல போர் பண்ணும்போது என்ன ஆச்சு? ஹைட்ரஜன் அயனி தனியா வந்துருச்சு அண்ட் குளோரின் அயனி தனியா வந்துருச்சா? சோ இந்த மாரி பிரியுதுல்ல. இதுல என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நீரோட வினைபுரியும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது அப்படின்னு குடுத்துருக்காங்களா? இது கரெக்ட். ஆனா உங்களுக்கு இந்த பாட்டு தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா, நீர் இல்லாத பொழுது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளை பிரிக்க முடியாது. அதாவது நீர்ல கரைக்கும் பொழுது மட்டும் தான் இந்த ஹைட்ரஜன் அயனிங்கிறத தனியா இப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். வாட்டர் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி உங்களால ஹைட்ரஜனை தனியா, குளோரினை தனியா செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயமும் இங்க குடுத்திருப்பாங்க. ஹைட்ரஜன் அயனிகள் தனித்து காணப்படுவது இல்லை. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இததான் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்றது. ஏன்னா, நம்ம இதுவரைக்கும் பார்த்தபடி என்ன சொன்னோம்? அமிலம் வாட்டர்ல போர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயனிய குடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாரி நம்ம இங்க என்ன போட்டு காட்டினோம்? HCl இருந்துச்சு அப்படின்னா, H+ தனியா, Cl- தனியா வந்துரும். அப்ப தனித்தனியா கிடைக்குது அப்படின்னு சொன்னோமா? ஆனா இங்க என்ன குடுத்திருக்கான்? ஹைட்ரஜன் அயனிகள் தனித்து காணப்படுவது இல்லை அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக குடுத்திருக்க ஒரு விஷயம். ஆனா எப்பவுமே வாட்டர்ல ஒரு ஆசிட்ட போர் பண்ணும் பொழுது செப்பரேட் ஆகும் தான். ஹைட்ரஜன் அயனி தனியா, மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் தனியா செப்பரேட் ஆகும். ஆனா, அந்த ஹைட்ரஜன் அயனி தனியா செப்பரேட் ஆகுதுல்ல, அது ஒரிஜினல் ஃபார்ம்லயே இருக்காது. அது என்ன பண்ணும்னா, வாட்டரோட மிக்ஸ் ஆயி ஹைட்ரோனியம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணும். இது எப்பவுமே வாட்டர்ல ஹைட்ரோனியம் அயனிகளா தான் இருக்கும். அததான் அர்ஜீனியஸ் வந்து இங்க சொல்லியிருப்பாரு. ஒரு அமிலங்கள நீர்ல கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது ஹைட்ரோனியத்தையோ குடுக்கும்னு சொன்னாங்கல்ல. இது ஏன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் இதுதான். H+ அயனி எப்பவுமே தனியா இருக்க முடியாது. அதனால இது வாட்டரோட சேரும். அப்ப H+ அயனி வாட்டர்னா H2O-வா? அப்ப வாட்டரோட சேரும் பொழுது இங்க ஆல்ரெடி ஒரு H இருக்கு. வாட்டர்ல 2 ஹைட்ரஜன் இருக்கா? அப்புறம் 3 சேர்ந்தா H3O+ அப்படின்னு மாறிடும். இதுதான் வந்து ஹைட்ரோனியம் அயனின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து அமிலங்களும் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. இப்பதான் பார்த்தோம். இந்த ஆசிட் சல்பியூரிக் ஆசிட பொறுத்தவரைக்கும் ஒரே நிமிஷம் இருங்க. இத கிளியர் பண்ணிடலாம். இல்லன்னா கொச்சன்னு இருக்க மாரி இருக்கும். சோ இப்போ இதுல என்ன இருக்கு? சல்பியூரிக் ஆசிட் இருக்கா? சல்பியூரிக்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 இருக்கா? இதுவே நைட்ரிக் ஆசிட்ல எத்தனை தான் இருக்கு? 1 ஹைட்ரஜன் தான் இருக்கு. பாஸ்பாரிக் ஆசிட்ல 3 இருக்கா? சோ இதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அனைத்து அமிலங்கள்லயும்
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அயனிகள் இருக்கும். ஆனா இதுல இன்னொரு விஷயத்த நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு எலிமெண்ட் ஒரு சேர்மத்துல ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஆசிட்னு கிடையாது. ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல. ஆனா ஆசிட் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். 2க்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஆசிட்னா கண்டிப்பா ஹைட்ரஜன் இருக்கும். அமிலம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஆனா ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால அது ஆசிட் ஆயிடாது. எல்லாமே ஆசிட் ஆயிடாது. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இங்க மீத்தேன் கொடுத்திருக்காங்கல்ல, மீத்தேன் அப்படிங்கிறது CH4 இதுலயே ஹைட்ரஜன் இருக்குல்ல, CH4 கார்பன் வந்து ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 4 இருக்கா? அப்ப ஹைட்ரஜன் இங்க 4 இருக்கு அப்படின்னா இது அமிலமான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? சோ இது அமிலம் கிடையாது. அப்ப ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம அமிலம் அப்படின்னு சொல்லல. ஆனா எல்லா அமிலத்திலயுமே என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. அம்மோனியான்னு கொடுத்திருக்காங்களா? அம்மோனியாங்கிறது NH3. சோ NH3னா ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன்கள் இருக்கு. சோ இதுல 3 ஹைட்ரஜன்கள் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஆசிட்டே கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் மீனிங். புரிஞ்சுங்களா? ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இது அமிலம்னு சொல்லிட முடியாது. ஆனா எல்லா அமிலத்திலயுமே என்ன இருக்கணும்? கண்டிப்பா ஹைட்ரஜன் அயனிகள் இருக்கணும். நெக்ஸ்ட், சோ இது ஏன் இந்த மாதிரி அம்மோனியாவையோ மீத்தேனையோ நீங்க வந்து வாட்டர்ல கரைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நீர்த்த கரைசல்ல கரைக்கிறீங்கன்னா அப்ப H+ அயனியே தராது. ஆனா நம்மளுக்கு கண்டிஷன் என்ன? வாட்டர்ல ஒரு ஆசிட் இது பண்ணும்போது H+ அயனியே தரணும். H+ அயனிங்கிறது ஹைட்ரோனியமாவது இருக்கணும். ஆனா இங்க வராது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட், இந்த இடப்பெயர்ச்சி பார்த்தாச்சா? இத வச்சுதான் சொல்லுவாங்க. இந்த இடப்பெயர்ச்சி அப்ப அசிட்டிக் ஆசிட்ல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் அயனி உருவானுச்சு? 1. ஃபார்மிக்ல 1, நைட்ரிக்ல 1. ஆனா சல்பியூரிக்ல 2 ஹைட்ரஜன் அயனி வெளில வரும். 2 அயனிகள் உருவாகுது. அதுவே பாஸ்பாரிக்ல 3 ஹைட்ரஜன் அயனிகள் வெளில வருதுன்னு சொன்னோமா? இத நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஒரு அமில மூலக்கூறுல இருந்து ஒரு மூலக்கூறுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் அயனிகள் வெளில வருதோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹைட்ரஜன் அயனி வெளில வந்துச்சு அப்படின்னா அத ஒற்றை காரத்துவம். ஆப்போசிட் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலமா இருந்தா காரத்துவம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வெளியில வரத. அதே மாதிரி காரமா இருந்தா அமிலத்துவம்னு சொல்லுவாங்க. இதுவே 2 வந்துச்சு அப்படின்னா அத இரட்டை காரத்துவம். இப்போ H2SO4ல இருந்து எத்தனை அயனி வெளில வரும்? 2 ஹைட்ரஜன் வருமா? அதுவே H2CO3 கார்பானிக் ஆசிட்ல இருந்து எத்தனை வரும்? அதுலயும் 2 ஹைட்ரஜன் வெளில வருமா? அதனால 2 வரதுனால இத வந்து இரட்டை காரத்துவம். அடுத்தது, இந்த பாஸ்பாரிக்ல இருந்து எத்தனை வந்துச்சு? 3 வந்துச்சா? அதனால 3 ஹைட்ரஜன் அயனிகளை தருது. ஒரு அமில மூலக்கூறுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் அயனி? 3 வருது. அதனால இது மும்மை காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான். சோ இது வந்து காரத்துவத்தோட அடிப்படையில நம்ம அமிலங்கள்ல வகைப்படுத்துறது. ஆனா இது கிடைக்கக்கூடிய மூலங்களை வச்சும் சொல்லலாம். மூலங்கள் எதுல இருந்து நம்மளுக்கு சோர்ஸ் எதுவோ அதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா கரிம அமிலம், கனிம அமிலம்னு 2ஆ கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது மூலங்கள் அடிப்படையில 2ஆ கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஒரு தாவரத்துல இருந்தோ, இல்ல விலங்குகள், உயிரினங்கள்ல இருந்தோ வரக்கூடிய ஆசிட் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப HCOOH அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு? நம்ம இங்கதான் பார்த்தோம். COOHங்கிறது ஃபார்மிக் ஆசிட். அப்ப ஃபார்மிக் ஆசிட் எதுல இருந்து வருது? எறும்பு, தேனீல இருந்து வருதா? அப்ப விலங்குல இருந்து வந்துச்சா? அதனால இது ஒரு கரிம அமிலம். அதே மாதிரி CH3COOHங்கிறது என்னது? அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் எதுல இருந்து உருவாகுது? வினிகர்ல இருந்து உருவாகக்கூடியதுதான். வினிகர்ல இருக்கக்கூடியதான் அசிட்டிக். சோ இது எல்லாமே கரிம அமிலங்கள். இதுவே பாறைகள், கனிம பொருட்கள்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மூலங்கள்ல இருந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு விலங்கு, தாவரங்கள்ல இருந்து வந்துச்சுன்னா அத கரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கனிம அப்படின்னா பாறைகள், கனிமங்கள்ல இருந்து வந்துச்சுன்னா அத வந்து கனிம அமிலங்கள்னு சொல்லுவாங்க. இத நீங்க ஈஸியா இன்னொரு இத வச்சு பாத்துக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரிம அப்படின்னா என்னன்னா அதுல கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கணும். அப்பதான் அத வந்து கரிமம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரிமம்னா என்ன பிரசன்ட் ஆயிருக்கணும்? கார்பன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். இங்க பாருங்களேன், இங்க ஒரு கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கா? இதுல என்ன ஆயிருக்கு? ஒரு கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கா? 2 கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கா? புரிஞ்சுச்சா? சோ இதுதான் கரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கனிம அமிலங்கள்ல பாருங்க கார்பனே இருக்காது. இது வந்து குளோரின். Clங்கிறது தனியான எலிமெண்ட் குளோரின்.
சிஎல்ங்கிறது வேற, சிங்கிறது வேற. சின்னு இருந்தா கார்பன், சிஎல்னு இருந்தா குளோரின். புரிஞ்சுங்களா? சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு காரத்துவம் அப்படின்னா என்னன்ட்டு. காரத்துவம் அப்படின்னா ஒரு அமில மூலக்கூறுல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் அயனிகள் வெளில வருதோ அதுதான் வந்து காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியில கொடுத்திருக்காங்க. அதாவது அமிலங்களுக்கு காரத்துவம்ங்கிற பதத்தை பயன்படுத்துகிறோம். இது ஒரு அமில மூலக்கூறிலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கையை குறிப்பது. சோ அப்போ ஒரு ஹைட்ரஜன் வெளில வந்துச்சு அப்படின்னா அது ஒற்றை காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க CH3COOHன்னு இருக்கா, இது என்னது அசிட்டிக் ஆசிட்டா? அசிட்டிக் ஆசிட்ல இருந்து எத்தனை தான் நம்மளுக்கு வெளியில வரும்? 1 தான் வெளில வரும். அப்போ 1 வரதுனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒற்றை காரத்துவம். இதுவே 2 வந்துச்சுன்னா இரட்டை காரத்துவம், 3 வந்துச்சுன்னா மும்மை காரத்துவம். புரிஞ்சுங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த அயனியுறுதல் அடிப்படையில பிரிக்கிறாங்க. அதாவது எத்தனை அயனிங்கிறதுல பிரிச்சா அது காரத்துவம் பேஸ் பண்ணி பிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அயனியுறுதல் அடிப்படை அப்படின்னா முழுமையா ஒரு ஆசிட் வந்து வாட்டர்ல போர் பண்ணும்போது முழுமையா அயனியுறுதா இல்ல பார்ஷியலா வந்து அயனியுறுதா அப்படின்றத பார்க்கணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ வலிமை மிகு அமிலங்கள் அப்படின்னா என்னன்னா அமிலங்கள் நீரில் முழுவதுமாக அயனியுறும். இப்ப HCl வந்து வாட்டர்ல போர் பண்ணீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிடும்? H தனியா Cl தனியா பிரிஞ்சு 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 போயிடும். ஓகேங்களா? அப்ப முழுமையா வந்து என்ன ஆகுது? உங்களுக்கு அயனியுறுது. H வந்து தனியாவே வந்துருச்சு, Cl தனியா வந்துருச்சு. அப்ப முழுமையா ஒவ்வொரு மூலக்கூறுல இருந்தும் H தனியா போயிடும், Cl தனியா போயிடும். அப்ப முழுமையா எல்லா மூலக்கூறுல இருந்துமே H Cl தனியா வரதுனால இது முழுமையா அயனியுறுது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வலிமை குறைந்த அமிலங்கள் வீக் ஆசிட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு வீக் ஆசிட். சோ வீக் ஆசிட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பகுதி அளவு தான் அயனியுறும். எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும். CH3COOH இதுல கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அயனி மட்டும்தான் என்ன வருது? வெளியில வருது, இடப்பெயர்ச்சி செய்யுது. அப்ப இது ஒற்றை காரத்துவம்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் அயனி தான் வெளில வருதுன்னு. ஆனா இங்க இன்னொரு 3 ஹைட்ரஜனுமே உள்ள இருக்கா? ஆனா இது என்ன ஆகல? வெளியில வர்றது கிடையாது. ஆனா அததான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இது வந்து அயனியுறல. பாதி தான் வந்து இதுல என்ன ஆகுது? அயனியுறுது. சோ இந்த மாதிரி பகுதி அளவு அயனியுற்றுச்சு அப்படின்னா அது வந்து வலிமை குறைந்த ஆசிட்னு சொல்லுவாங்க. முழுசா அயனியுறுது அப்படின்னா அது வந்து வலிமை மிகு அமிலங்கள்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? HCl இருக்குன்னா இது என்ன ஆகும்? H தனியா Cl தனியா பிரிஞ்சிரும். உங்களுக்கு செப்பரேட் ஆயிடும். சோ இப்ப இந்த Clங்கிறது தனி எலிமெண்ட், Hங்கிறது தனியா மாறிடுச்சா? ஆனா CH3COOH அப்படிங்கும்போது இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா இது வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்பொழுது CH3COO தனியாவும் இந்த H+ங்கிறது தனியாவும் தான் பிரியும். அப்ப இதுக்குள்ளேயே ஹைட்ரஜன் அயனி இருக்கு. இங்க இருந்து வெளில வர மாட்டேங்குது. அது வெளில வரலன்னா அது அயனினே நம்ம சொல்லக்கூடாது. ஹைட்ரஜன் தான் சொல்லணும். ஓகேங்களா? இங்க ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா வெளில வரல. இடப்பெயர்ச்சி செய்யல. 1 தான் இடப்பெயர்ச்சி செய்யுது. அப்ப மீதி இருக்கிறது இங்க பாதி வந்து உள்ளேயே இருக்கு. அப்ப பகுதி அளவு அயனியுற்றா அது வலிமை குறைந்த அமிலங்கள். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி எப்ப வந்து அயனியுறும் அப்படின்னா வெப்பம், கதிர்வீச்சுனால இல்லைன்னா வேதிவினை அல்லது மின்னிறக்கத்தால வந்து அயனிகளை பிரித்தெடுக்கக்கூடிய நிலையை தான் வந்து என்னன்னா அயனியாதல்னு சொல்லுவாங்க. அயனியாதல்னா என்ன? ஹீட் பண்ணும் பொழுதோ இல்ல கதிர்வீச்சுனாலயோ இல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனாலயோ இல்ல மின்னிறக்கம்ங்கிறத நம்ம பிசிக்ஸ்ல படிப்போம். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? சோ மின் இறக்கத்தினால பிரித்தெடுக்கக்கூடிய நிலையை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா அயனி ஆதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆசிட்ஸ் வந்து செறிவின் அடிப்படையில கான்சென்ட்ரேஷனை வச்சு பிரிக்கிறாங்க. சோ செறிவின் அடிப்படையில அப்படிங்கும்போது செறிவு மிகு அமிலம்னு சொல்லுவாங்க, கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னு சொல்லுவாங்க, டைலூட்டட் ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க, நீர்த்த அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்த்த அமிலங்கள்னா அதுல எஃபெக்ட் அதிகமா இருக்காது. ஆனா கான்சென்ட்ரேட்டடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதுல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ லேப்ல எல்லாம் நீங்க பாப்பீங்க, ஹேண்டில் பண்ணும்போது கிளவுஸ் போட்டுக்கோங்க. கையில ஊத்திடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஓட்டையே போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அது கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ஹெவியா இருக்கும். அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. செறிவு மிகு அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறது. ஆனா நீர்த்த அமிலங்கள்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் வந்து பார்த்திருப்போம். ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கொடுப்பாங்க. அதை வாட்டர்ல எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். ஆனா 1 ml 2 ml எடுத்து ஒரு 1 லிட்டர் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அப்ப 1 லிட்டருக்கு 1 ml நம்ம ஊத்தும் பொழுது அது வந்து என்ன ஆயிடுது? டைலூட் ஆயிடுதா? அப்ப அந்த அளவுக்கு கையில பட்டா கூட ஒண்ணும் ஆகாது. அந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உடனே கமெண்ட்ஸ்ல வந்துராதீங்க மேம். 1 ml வந்து ஊத்துனா உங்களுக்கு கையை ஓட்ட போட்டுரும். அந்த மாதிரி வந்துராதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்
உங்களுக்கு புரியணும். இப்ப ஒரு 100 ml வாட்டர் எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 90 ml HCl போர் பண்றீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் அதிகம்னு அர்த்தம். இதுவே 100 mlல ஜஸ்ட் ஒரு 1 ml போர் பண்றீங்க அப்படின்னா, இதோட இத கம்பேர் பண்ணும்போது இதுல ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கா? சோ இதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப ஒரு கரைப்பான்ல அதிக அளவு அமிலம் கலந்திருந்துச்சு. இப்போ 100 ml எவ்வளவு கலந்திருக்குன்னு சொன்னேன். 90 ml. அப்ப அதிகமா ஆசிட் கலந்திருக்கு அப்படின்னா, இத வந்து செறிவு மிகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு கரைப்பான்ல குறைந்த அளவு அமிலம் கரைஞ்சிருக்கு அப்படின்னா, இப்ப 100 mlல நான் எவ்வளவுதான் போர் பண்ணேன். ஒன்லி 1 ml. அப்படிங்கும்போது கொஞ்சம் தான் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப இத வந்து நீர்த்த அமிலங்கள்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சுங்களா? சோ அமிலங்கள வந்து 4 கேட்டகரில வந்து இது பண்றாங்க. உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்றாங்க. சோ இதுல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? 1 காரத்துவம் வச்சு எத்தனையா ஸ்ப்ளிட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அயனியுறுதல் அடிப்படையில எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க, செறிவின் அடிப்படையில எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படிங்கறது தான் வந்து நீங்க என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதுல மறுபடியும் பாத்துடலாமா ஒரு ரீகால் மாரி? சோ மூலக்கூறுகள் அடிப்படையில கரிமாமிலம், கனிமாமிலம்னு பிரிப்பாங்க. காரத்துவ அடிப்படையில ஒற்றை காரத்துவம், இரட்டை காரத்துவம், முக்காரத்துவ அமிலம்னு பிரிப்பாங்க. இதுவே அயனியுறுதல்னா வலிமை மிகு அமிலம். அதாவது ஃபுல்லா அயனியுற்றுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவாங்க. வீக் ஆசிட்னா பகுதி அளவு தான் வந்து அயனியுறும். ஆனா செறிவின் அடிப்படையில உங்களுக்கு பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு கரைப்பான்ல எந்த அளவுக்கு அந்த ஆசிட் கரைஞ்சிருக்கு. நிறைய கரைஞ்சிருச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட், கம்மியா கரைஞ்சிருச்சுன்னா டைலூட்டட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அப்ப ஒரு அமிலத்துடைய பண்புகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். பண்புகள்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அமிலம் அப்படிங்கிறது ஆசிட். ஆசிட்ங்கிற இங்கிலீஷ் வேர்ட் வந்து லத்தீன்ல இருக்கக்கூடிய அசிட்டஸ்ங்கிற வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த அசிட்டஸ்க்கான பொருள் என்ன? புளிப்பு, சுவை. அப்ப அமிலம்னா புளிக்கும். அடுத்தது நீர்த்த கரைசல்ல மின்சாரத்தை கடத்தும். ஏனென்றால் இவை அயனிகளை கொண்டுள்ளது. எப்பவுமே ஒரு பியூர் ஆசிட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். HCl இருக்குன்னா, HClல நீங்க எலக்ட்ரிசிட்டி போட்டீங்கன்னா கண்டக்ட் பண்ணாது. அதாவது இதுல வாட்டரே மிக்ஸ் ஆகாம, அயனியே இது HClங்கிறது ஃபுல்லா வந்து ஆசிட்டா இருக்கு. ஆசிட்ல வந்து நீங்க கண்டக்டிவிட்டி இருக்காது. ஆனா இத ஒரு வாட்டர்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, வாட்டரோட இத மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு உங்களுக்கு? ஹைட்ரஜன் தனியா வந்துருச்சா? சோ இந்த மாரி ஹைட்ரஜன் தனியா வரும்பொழுது ஹைட்ரஜன் அயனி வருதா? சோ இந்த மாரி ஒரு அயனி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. நீர்த்த கரைசலில் மின்சாரத்தை கடத்தும். ஏன்னா இதுல அயனிகள் இருக்கும். அடுத்தது இத வந்து உங்களுக்கோட குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அமிலங்கள் அப்படிங்கிறது அமில, அப்ப நீல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாள தான் என்னவா மாத்தும்? சிவப்பா மாத்தும். நீல, சிவப்பு, சிவப்பு நீலம்னு வரும். ஆனா அமில, நீல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருது அமில, நீல அந்த மாரி. அடுத்தது இது வந்து கேட்பாங்க. இது வந்து ஒரு 4 திங்ஸ் இருக்கு இதுல. இது கேட்கலாம். என்னன்னா, அமிலங்கள் வந்து உலோகங்களோட அமிலம் பிளஸ் உலோகம் இந்த மாரி சேர்ந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும். H2 கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது கேட்பாங்க. எப்ப வந்து H2 கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, அமிலமும் உலோகமும் சேர்ந்தா உங்களுக்கு ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும். இங்க மெக்னீசியமும் சல்பியூரிக் ஆசிட் இது வந்து மெக்னீசியம்ங்கிறது உங்களுக்கு ஒரு உலோகம். இதுல சல்பியூரிக் ஆசிட் H2SO4ங்கிறது சல்பியூரிக் ஆசிட். முன்னாடி பார்த்தோம்ல இது நோட் பண்ணிக்கோங்க. சல்பியூரிக் ஆசிட்டோட அமிலமும் இது அமிலம், இது உலோகம். ரெண்டும் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மெக்னீசியம் சல்பேட்டுங்கிற ஒரு உப்பும், இதுல வந்து ஹைட்ரஜன் கேஸும் தரும். அதே மாதிரிதான் ஜிங்க் ஒரு உலோகம். இதோட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இதாச்சுன்னா ஜிங்க் குளோரைடுங்கிறதும் H2 கேஸும் தரும். இதுல உங்களுக்கு ஜென்ரலா என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு அமிலம் உலோகத்தோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன வாயு தரும்னு கேட்பாங்க. ஹைட்ரஜன் வாயு தரும். இதுவே ஒரு அமிலம் வந்து உலோக கார்பனேட்ஸோடயோ உலோக பைகார்பனேட் உலோகம் மட்டும்னா ஹைட்ரஜன் கேஸ் தான் தரும். ஆனா ஒரு அமிலம் உலோக கார்பனேட் இல்லைன்னா பைகார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா கார்பனேட் ஆர் பைகார்பனேட் அப்படிங்கறதே வந்துச்சா அப்ப உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது டைரக்டா கேட்பாங்க. அமிலம் பிளஸ் உலோகம் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ். இதுவே அமிலம் பிளஸ் பைகார்பனேட் ஆர் கார்பன் கார்பனேட் ஆர் பைகார்பனேட்டோட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து இங்க பாருங்க Na2CO3 கொடுத்திருக்காங்களா? Na2CO3 என்ன ஆகுது? HCl ஓட மிக்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு H2O கொடுக்குது. இதுல எல்லாத்துலயுமே வாட்டர் வருங்க. ஒரு சால்ட் ஒரு வாட்டரு அது இல்லாம ஒரு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்பொழுது
சோ இந்த சால்ட் வாட்டர் வந்து எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா இந்த கேஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா? காம்போசிஷன் பொறுத்து மாறும். அப்ப சோடியம் கார்பனேட்டோட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட மிக்ஸ் பண்ணும்போது சோடியம் குளோரைடும் H2 வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் தருவாங்க. ஓகேங்களா? இதுவே சோடியம் ஹைட்ரோகார்பனேட்டோட HCl போர் பண்ணும்போது NaCl, அடுத்து H2O, CO2. புரிஞ்சுச்சுங்களா இது என்னன்னுட்டு? சோ இவ்வளவுதான். அடுத்தது அமிலம் வந்து உலோக ஆக்சைடுகளோட வினை புரியும் பொழுது உப்பையும் நீரையும் தரும். ஜென்ரலாவே இது வந்து உப்பு நீர் கொடுக்குங்க. அது அமிலம் உலோகம்னா உப்பு நீரு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இதுவே அமிலம் பைகார்பனேட் கார்பனேட்னா உப்பு நீர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஜென்ரலா உப்பு நீர் மட்டும் கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப அமிலம் உலோக ஆக்சைடோட இது பண்ணும் பொழுது உப்பையும் நீரையும் தரும். அமிலங்கள் காரங்களோட வினை புரியும் பொழுது ஒரு உப்பையும் நீரையும் தான் தரும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ இந்த அமிலமும் காரமும் சேர்றதுதான் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நடுநிலை யாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். என்னன்னா இப்போ pHல வந்து 7 இருக்குமா, 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். அப்ப 7 வரைக்கும் இருக்கிறது நடுநிலை தன்மைன்னு சொல்லுவாங்க. 7 எக்ஸாக்டா 7 இருந்துச்சுன்னா. ஆனா 7க்கு முன்னாடி இருக்கிறத அமிலம்னு சொல்லுவாங்க. 7க்கு அப்புறம் இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க? காரம்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிட்ட இது வந்து ஹைட்ரஜன் அயனிக்குல வச்சுதான் சொல்லுவாங்க இந்த pH அளவு. அப்போ ஒரு ஆசிட்டோட ஒரு காரமை மிக்ஸ் பண்ணனா அது ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணுனா நடுநிலை ஆகிறதுக்கு முயற்சிக்கும். சோ இததான் நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இது உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. அமிலமும் காரமும் சேர்ந்தா உங்களுக்கு விளைபொருளா என்ன கிடைக்கும் அப்படின்னா உப்பு கிடைக்கும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லயும் பார்த்தோம். இவ்வளவுதாங்க உங்களுக்கு லெசன். சோ இது தெரிஞ்சாலே காரம் அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் நம்மளுக்கு டீடைல்டா போச்சு இல்ல. இப்ப பாருங்க காரம் வந்து ஃபாஸ்டா மாறிடும். இதேதான் அங்கேயும் இருக்கும். ஆனா காரம்னு வரும். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அமிலங்களோட பயன்கள் இங்க பாருங்க. இங்க ஒரு உங்களுக்கு தெரியுமா பகுதியை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோமா ஒரு அமிலம் என்ன பண்ணும், உலோகங்களோட என்ன பண்ணும், வினை புரியும். அப்படி வினை புரிஞ்சுச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸ தரும் அப்படிங்கறது இங்க பார்த்தோமா. ஆனா சில உலோகங்கள் அமிலங்களோட ரியாக்ட் பண்ணாது, வினை புரியாது. அப்படி வினை புரிஞ்சாலும் ஹைட்ரஜன் அயனிகளை தராது. அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணு சில்வர், இன்னொன்னு வந்து காப்பர். Cuனா காப்பர், Agனா சில்வர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் அமிலங்களோட பயன்கள். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சல்பியூரிக் ஆசிட். சல்பியூரிக் ஆசிட் H2SO4 சொல்றோம்ல, இந்த சல்பியூரிக் ஆசிட் வந்து வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுகிறது. கேட்கலாம், வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படும் அமிலம் எதுன்னு கேட்கலாம். சோ அது சல்பியூரிக் ஆசிட். ஏன் அப்படின்னா பல சேர்மங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுது. வாகனங்கள்ல மின்கலன்கள் பேட்டரிஸ் வந்து மேக் பண்ண பயன்படுது. அடுத்தது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம டாய்லெட்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கலாம். ஆசிட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப டாய்லெட்ல கிளீன் பண்றதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆசிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா HCl இருக்கும். ஓகேங்களா? ஆனா நம்ம வயிற்றுலயும் என்னதான் இருக்கும், HCl தான் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் அப்படிங்கிறது லெமன்ல இருந்து இருக்கக்கூடிய, அப்ப லெமன்ங்கிறது என்னது, ஒரு உணவு பொருளா. அப்ப உணவு பொருள் பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட். நுரை பொங்கும் உப்புக்கள் தயாரிக்கிறதுக்கும் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் பயன்படுது. நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக்னா நைட்ரஜன் காம்போசிஷன் இருக்கக்கூடியது. அப்ப HNO3 சொல்றோம்ல. சோ இதுல ஒரு நைட்ரஜன் இருக்கா. சோ இந்த மாதிரி நைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா உரமா பயன்படும். ஓகேங்களா? நம்மளுக்கு பார்த்திருப்போம் பொட்டாசியம் நைட்ரஜன் உரங்கள் அப்படின்னு பார்த்திருப்போம். சோ பயாலஜில நம்ம பார்க்கலாம் அதை. சோ அது வந்து என்னன்னா இந்த உரமா பயன்படக்கூடியது. இதுவே அம்மோனியம் நைட்ரேட்டா இருந்துச்சு அப்படின்னா, நைட்ரேட் அப்படின்னு வந்தா மருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரேட் சாப்பிட்டுட்டா மருந்து சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லுவோமா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது சாயங்கள், வண்ணப்பூச்சுகள், மருந்துக்கள் தயாரிக்க பயன்படுறது. சோ இங்க கேட்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு ஆசிட்டையும் கொடுத்து அதோட யூசஸ் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து குவார்ட்ஸ் படிகத்துல இரும்பு மேங்கனீஸ் படிகங்களை சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்துது. ஓகேங்களா? அதாவது குவார்ட்ஸ் படிகத்துல என்ன ஆகும் அப்படின்னா இரும்பும் மேங்கனீஸும் வந்து டஸ்டா வந்து இதாகும். சோ அந்த மாதிரி டெபாசிட் ஆகுறத வந்து நம்ம சுத்தம் செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த ஆக்சாலிக் ஆசிட். அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மரப்பொருட்களை வந்து தூய்மையாக்குறதுக்கும் கருப்பு கரைகளை நீக்கிறதுக்காகவும் பயன்படுது. இதை ஒரு வாட்டி நீங்க புக்ல ரீட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பார்த்துட்டு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட்னா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, காற்றடைக்கப்பட்ட பானங்கள்ல இருக்கக்கூடியது கார்போனிக் ஆசிட். அடுத்தது டார்டாரிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொட்டி சோடாவில தயாரிக்க ஒரு பகுதியா இருக்கு.
சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிற ஒரு சால்ட், அதாவது நார்மலா ஒரு சால்ட் சோடியம் பைகார்பனேட். அந்த சோடியம் பைகார்பனேட்டோட இந்த டாட்டாரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வீட்ல எல்லாம் பயன்படுத்துவோம்ல ரொட்டி சோடா அப்படின்னு சொல்லிட்டு, அது உருவாகும். ஓகேங்களா? அதாவது ஒரு உப்பையும் இந்த ஆசிட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த காம்போசிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் ரொட்டி சோடா. அப்ப ரொட்டி சோடா ஒரு ஒரு பகுதி என்னதான் இருக்கு? இந்த டாட்டாரிக் ஆசிட் இருக்கு. ரொட்டி சோடாங்கிறது டாட்டாரிக் ஆசிட் பிளஸ் சோடியம் பைகார்பனேட்டா? அப்போ ஒரு சால்ட், ஒரு ஆசிட், இந்த ரெண்டு சேர்ந்தது. அப்ப இது வந்து ரொட்டி சோடாவுடைய ஒரு பகுதி பொருள் தான் என்னது? டாட்டாரிக் ஆசிட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு தெரியுமா பகுதி என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ரீட் பண்ணிடலாம். இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படிங்கறத பாக்கலாமா? சோ என்னன்னா, அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது என்ன கொடுக்கும் நம்ம சொன்னோம்? நீர்ல கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தரும் அப்படின்னு சொன்னோம். H+ தரும் அப்படின்றோம். ஆனா இதே இது கரிம கரைப்பான்கள்ல, அதாவது H2O அப்படிங்கிறது வந்து வாட்டர். இதுல வந்து கார்பன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த வாட்டர்ல மிக்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது? H+ அயனிய அமிலங்கள் வெளிப்படுத்தும், அயனி ஆகும் அப்படின்றோம். ஆனா இதுவே ஒரு கரிம கரைப்பான்ல ஒரு ஆசிட்ட ஊத்துறோம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு H+ அயனிலாம் கிடைக்காது. ஓகேங்களா? அதுக்காக அது ஆசிட் இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. இப்ப எத்தனால் இருக்கா? இந்த எத்தனால்ல உங்களுக்கு HCl போர் பண்ணீங்க அப்படின்னா, எத்தனால்ல வந்து HCl போர் பண்ணா என்ன ஆகுது? அப்படியே அந்த மூலக்கூறு அப்படியே தான் இருக்கும். கரையை பிரியவே பிரியாது. HCl ஆவே தான் இருக்குமே தவிர, ஸ்பிளிட்டே ஆகாது. இதுதான் இந்த பிக்சர்ல குடுத்துருக்காங்க உங்களுக்கு. சோ எத்தனால் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். சோ அதனால தான் வந்து இதுல என்ன ஆகாதுன்னா, ஸ்பிளிட் ஆகாது. சோ இவ்ளோ நேரம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும். என்னது எத்தனால் எத்தனால்னு சொல்றாங்க. ஆனா, ஏன் எத்தனால்ங்கிறது எப்படி கரிமம், கரைப்பான் அப்படின்னு சொல்றாங்க? இது எல்லாருக்குமே டவுட்டா இருக்கா இப்போ வரைக்கும்? சோ இப்ப பார்க்கலாமா? எத்தனால் அப்படின்னா என்னது? யாருக்காவது ஃபார்முலா தெரியுமா? எத்தனாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு தெரியுமா? எத்தனால் அப்படின்னா CH3 CH2OH இததான் வந்து எத்தனால்னு சொல்லுவாங்க. ஆனா இத நீங்க வெவ்வேற மாரி படிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு இதுல வந்து CH3 CH2OHன்னு இருக்கும். ஒரு சில இதுல எப்படி குடுத்திருப்பாங்க அப்படின்னா, C2H5OHன்னு குடுத்திருப்பாங்க. இன்னொன்னு என்ன குடுத்திருப்பாங்கன்னா, C2H6Oன்னு குடுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒண்ணுதான். 3மே எத்தனால் தான். ஓகேங்களா? சோ இதுல இந்த காம்போசிஷன் கவுண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க எத்தன C இருக்கு? 2 C இருக்கா? இங்க 1, இங்க 1 இருக்கா? ஃபர்ஸ்ட்ல. அப்போ அடுத்தது ஹைட்ரஜன் பாருங்க. அதேதான் இங்க குடுத்திருக்காங்க. 2 C அடுத்ததுலயும் இருக்கா? ஹைட்ரஜன் 3 இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப மொத்தமா எத்தன இருக்கு? 6 இருக்கா? ஆனா இங்க டைரக்ட்டா 6ன்னு போட்டாங்களா? ஆனா செகண்டா குடுத்திருக்கிறதுல பாருங்க, 5 ஹைட்ரஜன் இங்க இருக்கு. 1 ஹைட்ரஜன் இங்க தனியா இருக்கு. அப்போ மொத்தமா 6 ஹைட்ரஜன் இருக்கு. 1 ஆக்ஸிஜன் இருக்கு. அப்போ 2 கார்பன், 6 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன் இருந்துச்சு அப்படின்னா, அததான் வந்து எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த எத்தனால்ல என்ன இருக்கு? பிரசன்ட் ஆயிருக்கு? கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கார்பன் பிரசன்ட் ஆயிருந்தாலே அது என்னன்னு சொல்லுவாங்க? கரிம அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த எத்தனால்ல HCl நான் போர் பண்ணும்போது என்ன ஆகாதுன்னா, H+ அயனிங்கிறது தனியா ஸ்பிளிட் ஆகாது. ஆனா HCl வாட்டர்ல போர் பண்ணும்போது என்ன ஆகும்? H+ தனியாவும், Cl- தனியாவும் ஸ்பிளிட் ஆகும். இங்க ஆயிருக்கா? தனித்தனியா இருக்கா? இங்க. ஆனா இந்த பிக்சர்ல பாருங்க ஒண்ணாவே இருக்கும். ஒட்டி ஒட்டியே இருக்கா? ரீசன். சோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அமிலத்த நீர்ல கரைக்கும் பொழுது மட்டும்தான் ஹைட்ரஜன் அயனிக்கள வெளிப்படுத்தும். அதாவது நீர்ல கரைக்கும் பொழுதுதான் அமிலங்கள் தங்களோட பண்புகள வெளிப்படுத்தும். தன்னோட பண்பு அப்படிங்கன்னா ஹைட்ரஜன் அயனிய வெளிப்படுத்துறது. அப்ப இது எப்ப நடக்கும்னா, நீர்ல கரையும் பொழுது மட்டும்தான் நடக்கும். ஆனா கரிம கரைப்பான்ல கரைச்சோம் அப்படின்னா, அப்பல்லாம் அயனி உறாது. அதுக்காக அது ஆசிட் இல்லன்னு சொல்ல முடியாது. அமிலத்துடைய ஒரு பண்பு தான் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை உருவாக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப எல்லாமே ஹைட்ரஜன் அயனிய குடுத்தாதான் அப்படின்னா, அது கரைப்பான பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு முக்கியமான இது. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த டைம் கேட்கல. பட் குரூப் 2ல கேட்கலாம். பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ராஜ திராவகம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். தங்கம், வெள்ளிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோ, இந்த உலோகங்கள்லாம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோ, நைட்ரிக் ஆசிட்டோ நீங்க போட்டீங்க அப்படின்னா வினை புரியாது. ஆனா தனியா இப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல தங்கம் போட்டீங்கன்னா தனியா வந்து வினை புரியாது. அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட்ல தங்கத்த போட்டீங்கன்னா அப்பயும் வினை புரியாது. ஆனா இந்த 2 ஆசிடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போசிஷன்ல மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா இருக்கும் பொழுது, அதுல தங்கத்த போட்டீங்கன்னா கரைஞ்சு போயிரும். சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ராஜ திராவகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 2 ஆசிட்டையும் எந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு ஒரு அளவு இருக்கு. எவ்வளவு HCl எடுக்கணும், எவ்வளவு வந்து ஆ
நைட்ரிக் ஆசிட் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இது இருக்கு. இது என்னன்னா 3 பங்கு வந்து என்ன பண்ணணும்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அப்ப 3HCl எடுத்துக்கணும் 3 பங்கு. ஆனா 1 பங்கு என்ன எடுத்துக்கணும்னா நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்றத தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ராஜ திராவகம் இந்த மாதிரி ஒரு கலவையா இருக்குல்ல, இந்த கலவையில உங்களுக்கு தங்கம், பிளாட்டினம், பெலேட்டியம் அப்படிங்கிற உலோகங்கள், அதாவது கடினமா இருக்கக்கூடிய உலோகங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரைஞ்சிரும். ஓகேங்களா? அரிமானம் செஞ்சிரும். இந்த உலோகங்கள்லாம் வந்து இந்த கலவை வந்து அரிமானம் செய்யும். ஆனா தனித்தனியா இருந்தா அரிக்காது. புரிஞ்சுங்களா? சோ இது பேர் தான் ராஜ திராவகம். அப்ப ராஜ திராவகம் அப்படிங்கிறது லத்தீன் மொழியில இருந்து எடுத்தக்கூடிய ஒரு சொல். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வலிமையானது அப்படின்னு பொருள். ஓகேங்களா? சோ இதுல வந்து இன்னொன்னு குடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இதோட கலர் ரேஷியோ வந்து 3:1 இதுதான். 3 பார்ட் 1 பார்ட். மஞ்சள் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். புகையக்கூடிய ஒரு திரவகம். அதாவது ஓபன் பண்ணீங்கன்னா கேஸ் மாதிரி இதாகும். அதுதான் வந்து புகையக்கூடிய. சம்டைம்ஸ் நீங்க ஆசிட் ஓபன் பண்ணாலே பார்த்துக்கலாம். ஒரு கேஸ் வந்து மேல வரும். அதுதான் சொல்லுவாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது இது. அவ்வளவுதான். இப்ப வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னா சல்பியூரிக் ஆசிட்னு பார்த்தோமா? ஆனா இது கேட்பாங்க. திரவத்தின் அரசன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. திரவத்தின் அரசன் ராஜ திராவகம். 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கிளியரா பாத்துக்கோங்க. வேதி பொருட்களின் அரசன் அப்படின்னா சல்பியூரிக் ஆசிட். திரவத்தின் அரசன்னு கேட்டா ராஜ திராவகம். ராஜ திராவகம்க்கு இன்னொரு சயின்டிபிக் நேமுமே இருக்கு. ஆனா இது உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன் என்னன்னுட்டு. பட் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த ராஜ திராவகம் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுது? இந்த உலோகங்களை கரைப்பதற்காக தான் வந்து முதன்மையா பயன்படுது. ஆனா சம்டைம்ஸ் சுத்தம் பண்றதுக்கும் தங்கத்தை சுத்தம் பண்றதுக்கும் சுத்தகரிக்கிறதுக்குமே வந்து பயன்படுது. இங்கதான் கொடுத்திருக்காங்க. இதோட வேதி வாய்ப்பாடு 3HCl ஒரு ஹைட்ரஜன் NO3. சாரி, ஹைட்ரஜன் NO3ன்னு சொல்லக்கூடாது, நைட்ரிக் ஆசிட் சொல்லணும். HNO3. அடுத்து நம்ம பார்க்க போறக்கூடிய பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்டா பார்த்தலாம் இதுக்கப்புறம். அடுத்து என்னன்னா காரம் அப்படின்னு சொல்றாங்க. காரம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். சோ வாட்டர்ல அமிலத்தை போர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சு? ஹைட்ரஜன் அயனி கிடைச்சா? இதுவே வாட்டர்ல ஒரு காரத்தை நீங்க போர் பண்ணீங்க. காரம் வந்து வாட்டர்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு OH அயனியை கொடுக்கும். OH மைனஸ், அதாவது ஹைட்ராக்சைடு அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அர்ஜீனியஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அமிலம் காரம் கொள்கையை வந்து சொன்னாருல்ல. சோ அவரோட கொள்கைப்படி காரங்கள் வந்து நீர்ல கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனியை தரும். அடுத்து வந்து சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களோட வினை புரிந்து என்ன கொடுக்கும்? உப்பையும் நீரையும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோமா? சோ அந்த இதுதான் வந்து காரம். இந்த உலோக ஆக்சைடுகள் வந்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அமிலத்தோட ஒரு பண்பு தான் பார்த்தோம். அமிலம் பிளஸ் உலோகம் ஹைட்ரஜன் கேஸ். அமிலம் பிளஸ் உலோக கார்பனேட் அல்லது உலோக பைகார்பனேட்னா கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்தோம். அதுவே அமிலம் பிளஸ் உலோக ஆக்சைடுனா உங்களுக்கு என்ன கொடுக்கும்? உப்பும் நீரும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா எல்லாத்துலயுமே உப்பு நீர் இருக்கும். பட் இதுல வந்து உலோக ஆக்சைடு அமிலம்னா உப்பு நீர் கொடுக்கும். இது வந்து காரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல முக்கியமா நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த எரிக்காரம் பத்தி தான். எரிக்காரம் அப்படின்னா ஒண்ணு கிடையாதுங்க. எல்லா காரமும் வாட்டர்ல கரையுமானா கிடையாது. ஒரு சில காரங்கள் தான் கரையும். அப்ப வாட்டர்ல கரையக்கூடிய காரங்கள் எல்லாமே எரிக்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரில் கரையும் காரங்கள் எல்லாமே எரிக்காரங்கள். ஆனா இதுல நீங்க இன்னொரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கணும். என்னன்னா எல்லா காரமும் வாட்டர்ல வந்து சொல்யூபல்லான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில காரம் தான் வந்து வாட்டர்ல கரையும். அந்த வாட்டர்ல கரையக்கூடிய காரங்களை எரிக்காரங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன வினைன்னு சொன்னோம்? நடுநிலை வினைன்னு இப்பதான் பார்த்தோம். சோ அப்ப அந்த நடுநிலை வினையோடைய விளைபொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு பிளஸ் வாட்டர். ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஜிங்க் ஆக்சைடு. இந்த ஆக்சைடு அதாவது ஒரு உலோக ஆக்சைடும் அமிலமும் சேர்ந்துச்சு அப்படின்னா உப்பு பிளஸ் வாட்டர் கொடுக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இங்க. அப்ப ஜிங்க் ஆக்சைடு உலோக ஆக்சைடு. இது வந்து ஜிங்க் ஆக்சைடுங்கிறது ஒரு ஜிங்க்ங்கிறது ஒரு உலோகம். அது ஆக்சைடா இருக்கு. அப்ப ஜிங்க் ஆக்சைடு வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சால்ட் பிளஸ் ஒரு வாட்டர் கிடைக்குமா? இப்ப சால்ட் ஜிங்க் குளோரைடும் வாட்டரும் கிடைக்குது. இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு உப்பு என்ன சாரி ஒரு காரம்ங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரமா? இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டர்ல இது பண்ணும்பொழுது என்ன பிரியும்? எண்ணெய் தனியா சோடியம் தனியாவும் OH அயனி தனியாவும் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி நீர்ல OH அயனியை கொடுத்துச்சுன்னா அது காரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இது வந்து நீர்ல தானே இப்படி பிரியுது, அயனி பிரியுது. சோ அப்ப
நீர்ல கரைஞ்சாதான் அயனியுறுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது நீர்ல கரையுது. அதனால இது என்னன்னு சொல்லலாம்? எரிக்காரம்னு சொல்லலாம். ஏன்னா வாட்டர்ல ஒரு காரம் மிக்ஸ் ஆச்சுனாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எரிக்காரம். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காரங்கள்ல இந்த அயனி உறுதுல எத்தனை அயனி உறுதோ அதை பொறுத்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அமிலத்துவம்னு சொல்லுவோம். அதாவது அமிலத்துல என்ன சொன்னோம்? காரத்துவம்னு சொன்னோமா? இதுவே காரத்துல என்ன சொல்லுவோம்னா அமிலத்துவம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஹைட்ராக்சைடு அயனி வெளில வந்துச்சுன்னா ஒற்றை அமிலத்துவம், 2 வந்துச்சுன்னா இரட்டை அமிலத்துவம், 3 வந்துச்சுன்னா மும்மை அமிலத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்களேன், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கா? KOH. இதுல KO தனியா வந்துரும், ஹைட்ராக்சைடு அயனி தனியா வந்துரும் வாட்டர்ல மிக்ஸ் ஆகும் பொழுது. அப்ப எத்தனை ஹைட்ராக்சைடு தான் இதுல இருக்கு? 1 தானே இருக்கு. அப்ப இது ஒரு ஹைட்ராக்சைடு வெளியில வருதா? அப்ப ஒரு கார மூலக்கூறுல இருந்து என்னதான் வெளில வரும்னா ஹைட்ராக்சைடு அயனி தான் வரும். அப்ப ஒரு அயனி வந்துச்சு அப்படின்னா அத ஒற்றை அமிலத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அதாவது அமிலத்துக்கு காரத்துவம்னு சொல்லுவாங்க. அதுவே காரத்துல இருந்து வரக்கூடிய இந்த இடப்பெயர்ச்சிக்கு அமிலத்துவம்னு மாத்தி சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க. அமிலத்துவம். சோ அப்போ 1 வந்துச்சுன்னா ஒற்றை அமிலத்துவம். இதுவே கால்சியம் ஹைட்ராக்சைடுனா CaOH ட்வைஸ்ன்னு இருக்கும். அப்ப இங்க 2 இருக்கா? 2 ஹைட்ராக்சைடு இருக்கா? அப்ப 2 வெளில வரும். அதனாலதான் இரட்டை அமிலத்துவம்னு சொல்லுவாங்க. இதுவே அலுமினியம் ஹைட்ராக்சைடுல AlOH3ன்னு இருக்கா? இப்ப 3 ஹைட்ராக்சைடு இருக்கா? அப்ப 3 வெளில வரும். அதனால மும்மை அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அனைத்து எரிக்காரங்களும் என்னதான்? எல்லா எரிக்காரங்களும், அதாவது வாட்டர்ல கரையக்கூடிய காரங்களை தான் எரிக்காரம்னு சொல்றோம். அப்ப எல்லா எரிக்காரமும் என்னதான்? காரம். ஆனால் அனைத்து காரங்களும் எரிக்காரங்கள் கிடையாது. எல்லா காரமும் வாட்டர்ல கரையாது. அதனால எல்லா காரத்தையும் நம்ம எரிக்காரம்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனா வாட்டர்ல கரையக்கூடியது காரம் தான். அந்த காரத்தை தான் நம்ம எரிக்காரம்னு சொல்லுவோம். அதனால அனைத்து எரிக்காரங்களும் காரங்கள். ஆனால் அனைத்து காரங்களும் எரிக்காரங்கள் அல்ல அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன ஆகும்? NaOH தனியா போயிடும். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன ஆகும்? K தனியா வந்துரும், OH தனியா வந்துரும். அப்ப வாட்டர்ல டிசால்வ் ஆகும் பொழுதுதானே இந்த OH அயனியை கொடுக்குது. சோ அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எரிக்காரம்னு சொல்லுவாங்க. ஆனா AlOH இருக்குல்ல, அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, இது வந்து வாட்டர்ல கரையாது. அதனால இது வந்து கரையாதுங்கிறதுனால இது எரிக்காரம் கிடையாது. ஆனா இது ஒரு காரம். OH இருக்கிறதுனால இது வந்து என்னது? ஒரு காரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காரத்துடைய வகைகள். காரத்துடைய வகைகள் வந்து அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள். அதாவது அமிலத்துவம்னா ஒரு காரத்துல இருந்து ஒரு கார மூலக்கூறுல இருந்து எத்தனை ஹைட்ராக்சைடு அயனிகள் வருதோ அததான் வந்து அமிலத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹைட்ராக்சைடு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒற்றை அமிலத்துவ காரம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து 2 ஹைட்ராக்சைடு அயனி வந்துச்சுன்னா இரட்டை அமிலத்துவம். புரிஞ்சிச்சு தானே உங்களுக்கு? அங்க அமிலம்லயே நம்ம இதை பத்தி டீடைல்டா பாத்துட்டோம். அதேதான் இங்கேயும். ஓகேங்களா? அமிலத்துல இருந்து வெளில வந்துச்சுன்னா காரத்துவம்னு சொல்லுவோம். ஆனா காரத்துல இருந்து வெளில வந்துச்சுன்னா அமிலத்துவம்னு சொல்லுவோம். எத்தனை அயனி வருதோ அதை பொறுத்து சொல்லுவோம். அவ்வளவுதான். இங்க AlOH3 இருக்கு. அப்ப 3 ஹைட்ராக்சைடு அயனி வெளில வருமா? அப்ப 3 ஹைட்ராக்சைடு அயனிகள் தருது அப்படின்னா அத மும்மை அமிலத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒரு காரம். காரம்ல இருந்து மூலக்கூறுகள் வெளில வந்துச்சுன்னா அத அமிலத்துவம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செறிவின் அடிப்படையில சொல்றாங்க. செறிவின் அடிப்படையில செறிவுனா என்னன்னு சொன்னோம் நம்ம ஆல்ரெடி? கான்சென்ட்ரேஷன் சொன்னோமா? அப்ப எவ்வளவு கரைஞ்சிருக்கோ அதை பொறுத்து சொல்றது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ ஒரு 100 ml வாட்டர்ல ஒரு 90 90 ml வந்து ஒரு காரம் கலந்திருக்கு அப்படின்னா அதிக அளவு கலந்திருக்கா? சோ இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதிக சதவீத காரம் இருந்துச்சு அப்படின்னா செறிவு மிகு காரம்னு சொல்லுவாங்க. இதுவே 100 ml வாட்டர்ல கொஞ்சம் காரம் வந்து கலந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்து நீர்த்த காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பார்த்த அதே டேர்ம் தான். அடுத்தது அயனியாதல் அடிப்படையில வலிமை, ஸ்ட்ராங் வீக் அப்படிங்கறது அயனியாதல்ல சொல்லுவோம். கான்சென்ட்ரேட்டட் டைலூட்டட்ங்கிறது செறிவின் அடிப்படையில சொல்லக்கூடியது. அப்ப அயனி ஆகுறது அப்படின்னா எல்லாமே அயனியுற்றுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வலிமை மிகு காரம் அப்படின்னா ஒரு நீர்ல முழுவதுமா அயனியுற்றுச்சு அப்படின்னா அது வந்து வலிமை மிகு காரம். NaOH அப்படிங்கிறது என்ன ஆகும்? NaOH தனித்தனியா பிரிஞ்சிரும். கம்ப்ளீட்டா OH வந்து வெளில வந்துரும். ஹைட்ராக்சைடு வந்து வெளில வந்துரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து முழுமையா அயனியுறுது. அப்ப முழுமையா அயனியுற்றுச்சுன்னா வலிமை மிகு காரம். இதுவே குறைந்த அளவு, அதாவது பகுதி அளவு வந்து அயனியுற்றுது அப்படின்னா பகுதி அளவு OH வந்து வெளில வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வலிமை குறைந்த காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப CaOH எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வலிமை குறைந்தது. NHO4ம் வந்து வலிமை குறைந்த காரங்கள்.
அடுத்தது இங்க இந்த டேர்ம தான் ஃபர்ஸ்ட் உங்க புக்ல குடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து குடுத்திருக்கணும். அமிலத்துவம், ஒற்றை, இரட்டை, மும்மை அப்படிங்கிறதெல்லாம் குடுத்திருக்கணும். பட் அப்படியே ரிவர்ஸா குடுத்திருக்காங்க. பரவால்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அப்ப ஒரு அமிலத்துவம் அப்படின்னா என்னன்னா, காரத்த வந்து மென்ஷன் பண்றதுக்கு தான் அமிலத்துவம், ஆப்போசிட் டேர்ம் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு கார மூலக்கூறுல இருந்து இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில், அதாவது ஹைட்ராக்சைடு அயனியை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, அமிலத்துவம்னு சொல்லுவாங்க. ஒரு ஹைட்ராக்சைடு வெளில வந்துச்சுன்னா ஒற்றை அமிலத்துவம். இதுவே 2 ஹைட்ராக்சைடு, இப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடுல 2 ஹைட்ராக்சைடு இருக்கா, அப்ப 2 வெளில வரும். அப்ப 2 வந்துச்சுன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, சாரி 2 வெளில வர்றதுனால இரட்டை அமிலத்துவம், 3 வெளில இருந்துச்சுன்னா மும்மை அமிலத்துவம். அவ்வளவுதாங்க, முடிஞ்சா காரம். சோ காரத்தன்மை பொறுத்த வரைக்கும் காரத்துடைய பண்புகள், காரம் வந்து என்ன சுவைன்னு கேட்பாங்க, கசப்பு. எல்லாரும் காரம் வந்து காரம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா காரம்ங்கிறது கசக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலம்னா புளிக்கும், காரம்ங்கிறது கசக்கும். நிறைய பேர் காரம்னா நம்ம யூஸ்வலா சொல்றோம்ல அந்த காரம் நினைப்பீங்க, அந்த காரம் இல்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் உங்களுக்கு நீர்த்த கரைசல்ல சோப்பு போன்ற வளவளப்பான தன்மையை கொண்டிருக்கும். ஓகேங்களா. இது என்ன ஆகும்னா சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து என்ன ஆகும்னா நீல நிறமா மாத்தும். உங்களுக்கு சிவப்பு டு நீலம், நீலம் டு சிவப்புன்னு தான் ரெண்டே டேர்ம் தான் புக்ல இருக்கும். அமிலம் நீலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலம்னு வந்ததுன்னா நீல லிட்மஸ் தாளை வந்து என்ன ஆகும்னா சிவப்பா மாத்தும். ஆனா காரம்னா அப்படியே ஆப்போசிட், சிவப்பா இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா நீல நிறமா மாத்தும். அடுத்தது நீர்த்த கரைசல்ல மின்சாரத்தை கடத்தும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பியூர் ஆசிட் வந்து நோ எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி, அதுல வந்து கண்டக்டிவிட்டியே இருக்காது. பியூரா இருந்துச்சு அப்படின்னா அதுல அயனிகள் இருக்காது. அயனிகள்னா பிரிஞ்சிருக்காது. இப்ப பியூர் ஆசிட்னா HClங்கிறது பியூர் ஆசிட்டா, இது வந்து பிரிஞ்சிருக்காது, ரெண்டும் சேர்ந்து இருக்கும். சேர்ந்து இருக்கும் போது அயனி இருக்காது. அயனி இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, மின்சாரத்தை கடத்தாது. ஆனா இது வாட்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர்ல இது பண்ணும் பொழுது H+ தனியா Cl தனியா பிரிஞ்சிரும். அப்ப இப்ப அயனி இருக்கு, அயனி இருந்துச்சுன்னா மின்சாரத்தை கடத்தும். அதே மாதிரிதான் இங்கேயுமே. இப்போ NaOH அப்படிங்கிறது ஒரு காரம், சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வாட்டர்ல என்ன ஆகும், சோடியம் தனியாவும் ஹைட்ராக்சைடு தனியாவும் பிரியுமா. பிரியும் பொழுது இந்த ஹைட்ராக்சைடு அயனி இருக்கா, அயனி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும், மின்சாரத்தை கடத்தும். அப்ப நீர்த்த கரைசல்ல தான் மின்சாரத்தை கடத்தும். நீர்ல தான் இப்படி பிரியும். அப்ப நீர்ல பிரியும் பொழுதுதான் மின்சாரத்தை கடத்தும், தனியா இருக்கும் பொழுது கடத்தாது. கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அயனி இருந்தாதான் கடத்தும். அயனி அப்படிங்கிறது வாட்டர்ல நம்ம இது பண்ணும்பொழுதுதான் அயனி உறும், அப்பதான் கடத்தும். அடுத்தது நம்ம அங்க பார்த்தோம்ல, அமிலமும் உலோகமும் கரைஞ்சிச்சுன்னா என்ன கிடைக்கும், என்ன கேஸ் கிடைக்கும், அமிலமும் உலோகமும் மிக்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குமா. அதேதான் இங்கேயும் வரும். காரமும் உலோகமும் சேர்ந்தாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்னா ஒரு ஹைட்ரஜன் கேஸ் தான் கிடைக்கும். அப்ப ஜிங்க்ங்கிறது ஒரு உலோகம், இதோட NaOH சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம், ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு Na2Z1O2 அப்படிங்கிற ஒரு சால்ட் பிளஸ் இது கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காரங்கள் அலோக ஆக்சைடுடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தரும். அங்கேயும் அதே தான் பார்த்தோம். அமிலம் ஒரு உலோக ஆக்சைடோட புரிஞ்சா உப்பு நீரும் தரும். ஆனா இங்க காரம் அலோக ஆக்சைடுகளோட வினை புரிந்தா உப்பையும் நீரையும் தரும். அடுத்தது காரங்கள் அமிலங்களோட வினை புரியும் பொழுது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, இதுதான் நடுநிலையாக்கல். காரம் பிளஸ் அமிலம் நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினை நடந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு உப்பு ஒரு நீர் கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா. உப்பு பிளஸ் நீர் தான் வந்து கிடைக்கும். இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது அம்மோனியா உப்போட ஒரு காரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அம்மோனியா வாயு கிடைக்கும். இந்த மாதிரி ஆரோ வந்து மேல போட்டிருந்தாங்க அப்படின்னா கேஸ்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு சில இடத்துல CO2 முன்னாடி பார்த்திருப்போம், CO2 அப்படின்னு போட்டு ஆரோ மேல இருக்காங்க, இதுனா கார்பன் டை ஆக்சைடு வாயு தரும் அப்படின்னு அர்த்தம். ஆரோ இருந்துச்சுன்னா அது கேஸ்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சில உலோகங்கள் வந்து அமிலத்தோட வினை புரியாது அப்படின்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இங்க பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா. சில உலோகங்கள் என்ன பண்ணாது, அதாவது உலோகமும் ஆசிட்டும் சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜன் வாயு தரும் அப்படிங்கறத படிச்சிருக்கோம். ஆனா ஒரு சில உலோகங்கள் அமிலத்தோட சேராது. அது என்னன்னா என்னது, சில்வரும் காப்பரும். இதே மாதிரி ஒரு சில உலோகங்கள் காரத்தோடையும் வந்து காரம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது. அது என்னன்னா அங்க பார்த்த அதேதான், காப்பரு சில்வரு, எக்ஸ்ட்ரா ஒண்ணு என்னன்னா குரோமியம்.
ஓகேங்களா? முடிஞ்சுங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு காரம். இப்ப காரத்தோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, அமில காரம் உங்களுக்கு கிளாஸ் ஓவர். சோ அப்ப காரம் அப்படிங்கிறது என்ன? சோப்பு தயாரிக்க பயன்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடுல இருந்து சோப்பு தயாரிப்பாங்க. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூசறதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம். இது எதுக்கு பயன்படுதுன்னா, கட்டிடங்கள். ஹைட்ராக்சைடுன்னு வருதுன்னா காரம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்மளோட வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தா வந்து பயன்படுது. துணிகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகளை நீக்கிறதுக்காக என்ன பயன்படுதுன்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, அம்மாக்கள் தானே வந்து துணி துவைக்கிறாங்க. ஒரு சில டைம் நீங்க துவைப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து உங்களை குத்த சொல்லல. ஓகேங்களா? ஜென்ரலா நம்மளுக்கு என்ன தோணும்? அம்மாங்க தான் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்றாங்க அப்படின்னு தோணும். சோ அப்ப அம்மா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது எண்ணெய் கரையை நீக்குவதற்கு, துணிகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கரையை நீக்குவதற்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அப்ப இந்த அமிலமா காரமா அப்படிங்கறத கண்டறியறதுக்காக ஒரு சில நிறம் காட்டிகள் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, பேப்பர்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. இத நீங்க இந்த டேபிளர்லயே பாத்துக்கோங்க. இதுவும் அதுவும் ஒன்னேதான். ஓகேங்களா? லிட்மஸ் தாளா இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நீல லிட்மஸ் தாளை என்னன்னு மாத்தும்? அமிலம். சிவப்பா மாத்தும். ஆனா காரம் வந்து என்ன பண்ணும்? லிட்மஸ் தாளை சிவப்புல இருந்து நீலமா மாத்தும். இதுவே பினாப்தலின் இண்டிகேட்டரை போட்டீங்க, அமிலத்துல போட்டீங்கன்னா கலர்லெஸ் ஆயிடும். நிறமற்றதாயிடும். அதுவே காரத்துல பினாப்தலினை போர் பண்ணீங்க அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறம் கொடுக்கும். அடுத்தது மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டரை வந்து அமிலத்துல போர் பண்ணீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம் வரும். ஆனா காரத்துல மஞ்சள் நிறம் வரும். இதை நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும். இதுல இருந்து குரூப் 4ல 2024ல நடந்த எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. வேணும்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியுமே சொன்னோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உப்புக்கள் பத்தி பார்க்க போறோம். இது ஃபாஸ்டா முடிஞ்சிரும். சோ அமில கார கரைசல்களுடைய வலிமைகள் pH வச்சு மெஷர் பண்ணுவோமா? இதுக்கான இந்த pH அப்படின்னா என்னன்னு பாருங்க. இந்த pH வந்து எதை வச்சு மெஷர் பண்றாங்கங்கிறது தெரியணும். கரைசல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளுடைய செறிவை மட்டும் வச்சுதான் இந்த pH அப்படிங்கிறது மெஷர் பண்ணுவாங்க. இது கேட்பாங்க. ஹைட்ரஜன் அயனியா ஹைட்ராக்சைடு அயனியான்னு. ஹைட்ரஜன் அயனி ஒரு கரைசல்ல இருக்கக்கூடிய H+ அயனியை வச்சுதான் இந்த pH மெஷர் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த pHல Pங்கிறது ஸ்மாலா இருக்கும், Hங்கிறது கேபிட்டல்ல கொடுத்திருப்பாங்க. இந்த Pங்கிறது என்னன்னா பொட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் மொழியில இருந்து எடுக்கப்பட்டதுதான். ஓகேங்களா? பொட்டன்ஸ்னா அதுல எவ்வளவு ஆற்றல் இருக்கு, பொட்டன்ஷியல். உன்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு பாக்கலாம்னு சொல்லுவோம்ல. இப்ப பொட்டன்ஷியல்னா என்ன? உன்னோட ஆற்றல் எவ்வளவு இருக்கு. அப்போ பொட்டன்ஸ் அப்படின்னா அதிக ஆற்றல்ங்கிறதா இதுக்கான பொருள். pH பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். 7ங்கிறது நடுநிலைத்தன்மை. 7க்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது அமிலம். 7 விட அதிகமா இருந்துச்சுன்னா அது என்னது? காரம். இததான் இந்த 3 பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. அமிலம் 7ஐ விட 7ஐ விட குறைவா இருந்துச்சுன்னா அமிலம். 7ஐ விட அதிகமா இருந்துச்சுன்னா காரம். 7 இருந்துச்சுன்னா நடுநிலை. அடுத்தது உப்புக்கள். உப்புக்கள் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேரும் பொழுது என்ன வினை நடக்கும்? நடுநிலையாக்கல் வினை கிடைக்கும். இந்த நடுநிலையாக்கல் வினையினால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உப்பு பிளஸ் நீர் கிடைக்கும். இப்படி உருவாகிறதா இந்த உப்பு. அமிலமும் காரமும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா இந்த உப்பு. இந்த உப்புக்களோட வகைகள் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அமிலத்தோட பண்புகள்லயும் பார்த்தோம். ஒரு அமிலம் ஒரு உலோகத்தோட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு ஒரு உப்பு கிடைச்சிருக்கு. அப்ப மேம் அமிலமும் காரமும் சேர்ந்ததானே உப்பு கிடைக்கும். நீங்க ஆனா அங்கேயும் உப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு மீனிங் இருக்கு. உப்புக்கள் பல வகை. அதுல வந்து சாதாரண உப்புக்கள் அப்படிங்கிறது இந்த அமிலம் காரம் சேர்ந்து நடுநிலையாக்கல் வினையின் மூலமா கிடைக்கக்கூடிய உப்பு தான் வந்து சாதாரண உப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம்னு நமக்கு தெரியும். ஹைட்ரோகுளோரிக்ங்கிறது ஒரு ஆசிட், அதாவது அமிலம்னு தெரியும். இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா சோடியம் குளோரைடுங்கிற உப்பையும் வாட்டரையும் தருது. ஓகேங்களா? இதுவே ஒரு அமில உப்பு அப்படின்னா ஒரு உலோகம் அமிலத்தோட வினை புரியும் பொழுது அமிலம் பிளஸ் அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் பகுதியில வெளிவருது. ஒரு உலோகத்தோட வினை புரியும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு உப்பு கிடைக்கும். அது வந்து ஹைட்ரஜன் உப்புக்கள், அமில உப்புக்கள்னு சொல்லுவாங்க. அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு, சல்பியூரிக் ஆசிட். இங்கேயும் பாருங்க ஒரு ஆசிட் ஒரு இதுதான். பட் ஆனா இதுல வந்து எண்ணெய்ங்கிறது ஒரு உலோகம். ஓகேங்களா? உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளை பகுதி அளவு வெளியேற்றுவதால் உருவாகிறது. பல காரத்துவ பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி பெறப்படுகிறது. அப்ப NaOHோட H2SO4 இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு NaHSO4 அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கார உப்புக்கள். கார உப்புக்கள் அப்படிங்கிறது வந்து இரு அமிலத்துவ காரனா அமிலத்துவன்னு வரும். அதுவே அமிலனா காரத்துவன்னு வந்திருக்கும்.
நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆப்போசிட்டா இருக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது இரட்டை உப்புக்கள் அப்படின்னா என்னன்னா, மூலக்கூறு எடை வந்து சமமா இருக்கிற 2 எளிய உப்புக்கள வந்து நிறைவுற்ற கரைசல்ல உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதாவது 2 எளிய உப்புக்கள் நிறைவுற்ற கரைசலில் சேர்த்து படிகமாக்குவாங்க. அததான் இரட்டை உப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப பொட்டாசியம் சல்பேட்டையும், அலுமினியம் சல்பேட்டையும் சேர்த்தா உங்களுக்கு KAlSO4 2Is அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அப்ப பொட்டாசியம் சல்பேட்ங்கிறதும் அலுமினியம் சல்பேட்டோட மூலக்கூறு எடை சேமா இருக்கும்போது 2யும் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த உப்பு ஃபார்ம் ஆகுது. இந்த உப்புக்களோட பயன்கள் அப்படின்னு பண்புகள் கொடுத்திருக்காங்க. பண்புகள் அப்படின்னா உப்புக்கள் வந்து என்னன்னா பெரும்பாலும் திடப்பொருளா இருக்கும். நம்ம பார்க்கும்போது சால்ட் வந்து திடப்பொருளா தானே இருக்கு. திரவமாவோ இல்ல வாயுவாவோ இருக்காது. திடப்பொருளா இருக்கும். இத வந்து அதிக வெப்பநிலையில உருக்கவும், கொதிக்கவும் செய்யறாங்க. பெரும்பாலான உப்புக்கள் வந்து நீரில் கரையும். அதாவது சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, சில்வர் குளோரைடு இதெல்லாம் வந்து நீர்ல சாரி சோடியம் பெரும்பாலான உப்புக்கள் நீர்ல கரையும். ஆனா சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைடு இதுக்கு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. ஆனா சில்வர் குளோரைடு என்ன பண்ணாது? உங்களுக்கு நீர்ல கரையாது. இது கேட்கலாம். தனியா நோட் பண்ணிக்கோங்க. சோடியம் குளோரைடும், பொட்டாசியம் குளோரைடும் வாட்டர்ல உங்களுக்கு இதாகும். ஆனா சில்வர் குளோரைடு வந்து நீரில் கரையாது. நிறமற்றது, வெண்மையானதா இருக்கும். கன சதுர படிகமா இருக்கும். இல்லைன்னா படிகத்தூளா இருக்கும். நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, படிக நீர் இது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. படிக நீரை பொறுத்த வரைக்கும். ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உப்புக்கள் வந்து நீர் மூலக்கூறோட இணைந்து படிகமா காணப்படக்கூடியதுதான் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி படிகமா உப்புக்களும் நீர் மூலக்கூறும் சேர்ந்து படிகமா காணப்படும். அந்த படிகத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள் இருக்குல்ல, அதுதான் படிக நீர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சுங்களா? உப்புக்கள் வந்து நீர் மூலக்கூறுகளோட இணைந்து படிகமா காணப்படும். அந்த படிகத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள் இருக்குல்ல, அத படிக நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, படிக நீரை கொண்ட உப்புக்கள் நீரேற்ற உப்புக்கள். அதாவது படிக நீர் இந்த மாதிரி ஒரு படிகத்துல நீர் மூலக்கூறுகள் இருந்தா அத படிக நீர்ன்னு சொல்றோமா? அந்த படிக நீர் இருக்கக்கூடிய உப்புக்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீரேற்ற உப்புக்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படிக நீர் இல்ல அப்படின்னா, அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீரேற்ற அற்ற உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீரேற்றம் அற்ற உப்புக்கள். வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான். இது வந்து ஒண்ணும் பெருசா எதுவுமே இதுல குடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்தது உப்போட பயன்கள் தெரிஞ்சுக்கோங்க. உப்பு வந்து சாதாரண உப்பு. சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் நம்ம என்ன பண்றோம்? உணவுல பயன்படுத்துறோமா? அடுத்தது சலவை சோடாக்கு யூஸ் பண்றது வந்து சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது சலவை சோடாக்கு பயன்படுத்துறது. சலவை சோடாக்கு பயன்படுத்துறது கடின நீரை என்ன ஆக்கும்? மென்னீரா மாத்தும். கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு, பேப்பர் தொழிற்சாலைகள்ல பயன்படுது. அதுக்கு அடுத்தது சமையல் சோடா. சமையல் சோடா அப்படிங்கிறது சோடியம் பைகார்பனேட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த சோடியம் பைகார்பனேட்ட டாட்டாரிக் ஆசிட்டோட மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரொட்டி சோடா தயாரிக்க முடியும். அந்த ரொட்டி சோடாங்கிறது இந்த சமையல் சோடால இருந்து தான் தயாரிக்கிறாங்க. சோடா அமில தீயணைப்பான்கள்ல பயன்படுது. கேக் ரொட்டிகளை மென்மையாக்குறதுக்கு இந்த உப்புக்கள் வந்து பயன்படுது. அதுக்கு அடுத்தது அமில நீக்கிகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த அமில நீக்கிகள்ல வந்து என்னன்னா, அமில நீக்கிகள்ல வந்து இந்த அமில நீக்கிகள் வந்து ஒரு சில உப்புக்கள் வந்து பகுதி பொருளா இருக்கும். ஓகேங்களா? அந்த காரத்தன்மை இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். காரத்துவ உப்புக்கள் அப்படின்றத பார்த்தோம். உப்புக்கள் வந்து பல வகையான உப்புக்கள் இருக்கு. அமில உப்புக்கள், கார உப்புக்கள், சாதாரண உப்புன்னு பார்த்தோம்ல. இந்த அமில நீக்கியில வந்து கார உப்புக்கள் இருக்கும். நம்ம அசிட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். வயித்துல வந்து அதிகமா வந்து அமிலம் சுரக்கும்போது அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். அசிட்டிக் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு அமில நீக்கி குடுப்பாங்க. அந்த அமில நீக்கியில உங்களுக்கு என்ன இருக்கும்னா, காரத்தன்மை இருக்கக்கூடிய உப்பு இருக்கும். அந்த காரத்தன்மை இருக்கக்கூடிய உப்பு மிக்ஸ் ஆகும் பொழுது நியூட்ரலைஸ் ஆகுமா? அமிலமும் காரமும் சேர்ந்தா என்ன ஆகும்? நியூட்ரலைஸ் ஆகும்ல. அதனாலதான் நம்மளுக்கு வயிறு சரியாகும். இதுதான். வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குறது தான் இந்த அமில நீக்கி. இந்த அமில நீக்கியோட ஒரு பகுதி பொருள் தான் இந்த உப்புக்கள். இதுல இருக்கக்கூடிய உப்பு வந்து கார உப்பா இருக்கும். அதனாலதான் இங்க கரைசல்ல காரத்தன்மை பெற்றிருக்கிறது. புரியாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பாருங்க. உப்புக்கள்ல சாதாரண உப்பு, அமில உப்பு, கார உப்புன்னு சொல்றோம்ல. இந்த கார உப்பு இதுல இருக்கும். அமில நீக்கியில. அதனாலதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சலவை தூள்ல இருக்கக்கூடியது கால்சியம் ஆக்சிகுளோரைடு அப்படிங்கிறது சலவை தூள்ல இருக்கக்கூடியது. இது கிருமி நாசினியா பயன்படுது. லினன் கிளாத்ல எல்லாம் பயன்படுது. பருத்தி லினன் கிளாத் வந்து தூய்மைப்படுத்த, அதாவது வெளுக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் பார்ட். இந்த பார்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் பார்ட் தாங்க. ஓகேங்களா? இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்து அப்படிங்கறதோட கெமிக்கல் இது பாத்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்
ஹெமிஹைட்ரேட்னா ஒண்ணும் இல்ல, பாதி வந்து வாட்டர் இருக்கும். இதுதான் இங்க ஹாஃப் வாட்டர்ன்னு குடுத்திருப்பாங்க. சோ இது எதுக்கு பயன்படுதுன்னா, முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்காக பயன்படுகிறது. இது ஆல்ரெடி கேட்டுட்டே இருக்காங்க. பாத்துக்கோங்க. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கேட்பாங்கன்னா, இதோட ஃபார்முலா கேட்பாங்க. அதாவது CaSO4 ½ H2Oங்கிறது கேட்பாங்க. கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்ங்கிறது இந்த நேம். இத கேட்பாங்க. அதுக்கடுத்து இதோட பயன் அப்டின்னா, முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறதுன்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து இதோட கலர் கேட்பாங்க. இதோட கலர் வந்து வெண்மை. இங்க குடுக்கல. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வெண்மை நிறமா இருக்கும். அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நினைவில் கொள்க. முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு லெசன். இந்த நினைவில் கொள்க அப்படிங்கிறது இப்ப நீங்க ஓவராலா பாத்தீங்கல்ல, இத ரீகால் பண்ணும். எப்பவுமே நீங்க ஒரு லெசன் படிக்கும் பொழுது நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியுமா? அதாவது டூ யூ நோ அந்த பார்ட்டு அண்ட் எதுவுமே குடுக்காம கலர்ல மட்டும் குடுத்திருப்பாங்க. கலர் பாக்ஸஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அது புக் பேக்கு, அதுக்கு அடுத்தது நினைவில் கொள்க, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பாட சுருக்கம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் பார்ட். ஓகேங்களா? சோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் நான் சொல்றேன். ஆனா நான் கடைசியா தான் சொல்லுவேன். பாருங்க. சோ நீரில் கரையும் பொழுது H+ அயனிகளையோ, ஹைட்ரோனியம் அயனிகளையோ எது தரும்? அமிலம் தரும். ஆனா காரம் அப்படிங்கிறது நீர்ல கரையும் பொழுது உங்களுக்கு என்ன கொடுக்கும்? OH- அயனிகளே தரும். ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேர்ந்துச்சுன்னா நடுநிலையாக்கல் வினை நடக்கும். இந்த மாதிரி நடுநிலையாக்கல் வினை நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உப்பு கிடைக்கும். அவ்வளவுதான். சோ அயனிகள் வந்து அமிலங்களும் சரி காரங்களும் நீர்ல கரைந்திருக்கும் பொழுதுதான் இந்த அயனிகளை தரும். அப்பதான் வந்து என்ன பண்ணும்? மின்சாரத்தை கடத்தும். பியூர் ஆசிட்டோ அல்லது பியூர் பேஸோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி இருக்காது. ஆனா நீர்ல கரையும் பொழுது அயனிகளை தரதுனால மின்சாரத்தை கடத்தும். அமிலங்கள் வந்து உலோகங்களோட வினைபுரியும் பொழுது உப்பையும் நீரையும் தரும். ஒரு அமில கரைசல் ஒரு கரைசல் அமிலமா காரமா அப்படிங்கறத எப்படி கண்டறியலாம்னா, பினாப்திலின், மெத்தில் ஆரஞ்சுங்கிற இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா லிட்மஸ் தாளை பயன்படுத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது pH தாளும் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ராஜ திராவகம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ராஜ திராவகம்னா என்ன? 3 part HCl 1 part நைட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடியதுதான் வந்து உங்களுக்கு ராஜ திராவகம். அது இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. pH அளவீடுங்கிறது கரைசல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிக்களின் செறிவை அடிப்படையாக கொண்டு அளவிடப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜனா ஹைட்ராக்சைடான்னு. ஆனா ஹைட்ரஜன் அயனியை வச்சு மட்டும்தான் pH வந்து மெஷர் பண்ணுவாங்க. சோ ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க ராஜ திராவகம்னு இருக்கா? ராஜ திராவகம்னா என்னன்னு தெரியும். அண்ட் அது எதுக்கு யூஸ் ஆகுது? தங்கம் வெள்ளிய வந்து கரைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. சுத்தம் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். கடினமான உலோகங்களை கரைக்கிறதுக்கு வந்து பயன்படுதுன்னு தெரியும். ஆனா இதுக்கு ஒரு சயின்டிபிக் நேம் இருக்குன்னு சொன்னோம்ல, என்னன்னா அக்வாரிஜியா அப்படிங்கறதா இதோட நேம். சோ இதுதான் வந்து ராஜ திராவகம். இதையும் கேட்கலாம். ஆனா உங்களுக்கு நீங்க மோஸ்ட்லி படிச்சோன்னு என்ன பண்ணுவீங்க? லெசனோட கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா இது எங்க குடுத்திருக்காங்க உங்களுக்கு? சொல்லடைவுல குடுத்திருக்காங்க. பின்னாடி குடுத்திருக்காங்க. அதனால ஒரு லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கொஸ்டின் புக் பேக் முடியிற வரைக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்னா என்னன்னா, நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருட்களை தான் வந்து ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புக் பேக் பார்க்கலாமா? இப்போ ஜிங்க்கும் HCl அதாவது ஒரு உலோகம், இது என்னது? உலோகம், இது என்னது? ஆசிட். ஒரு உலோகமும் அலோகமும் சேர்ந்தா உங்களுக்கு என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும்னு தெரியும்? ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும்னு தெரியணும். ஓகேங்களா? நம்ம இதுதான் படிச்சோம். இதுதான் கொடுத்திருக்கான். ஜிங்க் பிளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இதாகும் போது சிங்க் குளோரைடு அப்படிங்கிறதும் அண்ட் ஹைட்ரஜன் ஆக்சைடும் வந்து சாரி ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்பிள்ல இருக்கிறது இங்க பாருங்க கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க. ஆப்பிள்ல இருக்கிறது மாலிக்கு, அப்ப ஆரஞ்சுல இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்கான். அஸ்கார்பிக். ஓகேங்களா? இத டைரக்டாவே அங்க கேட்டிருக்கலாம். ஆரஞ்சுல இருக்கக்கூடிய அமிலம் என்ன அப்படின்னுட்டு. ஆனா நீங்க டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? வேர்ட பார்த்தோன்னே ஆப்பிள்னு பார்த்தோன்னே டக்குன்னு மாலிக் ஆப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணிடுவீங்க. கொஸ்டினை பாதி படிச்சுட்டு. சோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது தாவரங்கள் விலங்குகள்ல இருந்து எடுக்கக்கூடியது கரிம அமிலங்கள்னா, பாறைகள்லயும் கனிம பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய அமிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கனிம அமிலம். அடுத்தது அமிலமானது நீல லிட்மஸ் தாளை என்ன கலர்ல மாத்தும்? சிவப்பு கலர்ல மாத்தும். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? உலோக கார்பனேட்டோ உலோக பைகார்பனேட்டோ காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்தோட வினை புரியும் பொழுது உப்பையும் நீரையும் தரும். ஓகேங்களா? ஏன்னா உலோக கார்பனேட் பைகார்பனேட்டுங்கிறது காரத்தன்மை பெற்றக்கூடியது. அப்போ ஒரு காரமும் ஒரு அமிலமும் சேர்ந்துச்சுன்னா உப்பு நீரும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம்.
அது கிடைக்கும். ஆனா, இந்த உலோக கார்பனேட், பைகார்பனேட் வந்து அமிலத்தோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வாயு கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். பாத்தீங்களா உங்களுக்கு? நான் அந்த அமிலத்தோட பண்புல சொன்னேன். அமிலம் பிளஸ் உலோகம் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். இதுவே அமிலம் பிளஸ் உலோக கார்பனேட்டோ அல்லது பைகார்பனேட்டோ அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாரி CO2 கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். உப்பு பிளஸ் நீர் வந்து எப்பவுமே காமன்ங்க. ஆனா கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. அடுத்தது நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீலம். நிறைய பேர் இது தப்பா புரிஞ்சுட்டு வெள்ளைன்னு போட்டுருவீங்க. ஏன்னா நான் இப்பதான் சொன்னேன் பாரிஸ் சாந்து அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். பாரிஸ் சாந்துன்னா என்னன்னா கால்சியம் சல்பேட்டுங்க. ஓகேங்களா? பாரிஸ் சாந்துங்கிறது கால்சியம் சல்பேட்டு. அதோட நிறம் தான் வெள்ளை. ஓகேங்களா? இங்க கொடுத்திருக்கிறது காப்பர் சல்பேட்டு. இதோட நிறம் வந்து என்னன்னா நீல நிறம் அப்படிங்கறதுதான். புரிஞ்சுங்களா? அண்ட் இந்த பாரிஸ் சாந்துல நம்ம ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா பாரிஸ் சாந்துங்கிறது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு பார்த்தோம்ல. இது CaSO4 half H2Oவா? இது ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஜிப்சம்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. ஜிப்சம் அப்படிங்க. இது வந்து உங்களுக்கு கூட்டுல கேட்கலாம். ஜிப்சம்ல இருந்து கிடைக்கக்கூடியதுதான் வந்து உங்களுக்கு இந்த கால்சியம் சல்பேட். கால்சியம் சல்பேட்ங்கிறது பாரிஸ் சாந்து. ஆனா உங்களுக்கு இங்க புக் பேக்ல கொடுத்திருக்கு காப்பர் சல்பேட். இதோட நிறம் நீலம். இவ்வளவுதான். சோ இந்த ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்துட்டு நீங்க ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே டவுட்டே வராது. புரிஞ்சுங்களா? சோ ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே வந்து நம்ம டிகோட் பண்ணியாச்சு. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுமோ அது எல்லாத்தையுமே நம்ம டிகோட் பண்ணியாச்சு. சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த சயின்ஸ் பார்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாட்டர்டே பார்க்கலாம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது உங்களுக்கு போர்ஷன் நான் கொடுத்துருவேன். அதாவது சிலபஸ், அதாவது ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். எங்க படிக்கணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுவேன். அது ரிலேட்டடா உங்களுக்கு எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கறதும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? இதுல நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது சயின்ஸ் கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ். மேக்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்க நடக்கும்? PM கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற சேனல்ல தான் உங்களுக்கு நடக்கும். இதுக்கான லிங்க் நம்மளோட டெலகிராம்ல கொடுத்தாச்சு. ஓகேங்களா? டெலகிராம் லிங்க் கொடுத்தாச்சு. அங்கதான் நீங்க பாத்துக்கணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நானே உங்களுக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு சயின்ஸ்ல இருக்க எல்லா டாபிக்கும் எக்ஸாம்க்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. சோ இவ்வளவுதான் நான் உங்களோட கமிட் பண்ணிருக்கிறது. இது இல்லாம நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதாவது முடிஞ்சா இம்பார்ட்டன்ட் டாபிக் வரும் பாருங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் தரேன். என்னால எல்லா கிளாஸஸ்க்கும் வீடியோ கிளாஸஸ் கொடுக்க முடியாது. தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து ஒரு ட்ரைனர். நான் காலேஜ்ல ஒர்க் பண்றதுனால எனக்கு வந்து டைம் இருக்காது. சோ அதுதான். அதனால உங்களுக்கு நான் என்னோட கிடைக்கிற டைம்ல தான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். சோ என்னால முடிஞ்சது நான் கொடுக்குறேன். மீதி இருக்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஏதாவது ஒரு யூடியூப் பார்த்து பாத்துக்கோங்க. இல்ல புக்ல பாத்துக்கோங்க. நான் தான் வேர் டு ஸ்டடி ஃபுல்லா கொடுத்துட்டேன்ல. எங்க படிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அத வச்சு நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஓகேங்களா? டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். நான் எடுக்காத கிளாஸா இருந்தாலுமே நீங்க டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. சாட் இருக்குல்ல டெலிகிராம் சேனல்ல BA புக் சாட்னு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சேனலோட சாட் வந்து ஓபன் ஆயிருக்கும். அந்த சாட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அங்க நான் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? பட் ஃபுல் கிளாஸஸ்ங்கிறது ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் வரும். சயின்ஸ்க்கு கண்டிப்பா எல்லாத்துக்குமே வரும். மேக்ஸ்க்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் வரைக்கும் மேக்ஸ்க்கும் சயின்ஸ்க்கும் we will support. ஓகேங்களா? பட் ரிமைனிங் டாபிக்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல ரிமைனிங் இருக்கக்கூடியதுல ஒரு சில டாபிக்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். சோ தட்ஸ் ஆல். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு சிலர் இந்த டெலிகிராம் லிங்க் கொடுங்கன்னு கமெண்ட்ல கேக்குறீங்க பாருங்க. அவங்களுக்காக இது. தயவு செய்து வீடியோ பார்த்து டெலிகிராம் லிங்க் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்குங்க. எப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்மளோட சேனல் யூடியூப் இருக்குல்ல. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு காட்டுதா யூடியூப் சேனல் BA புக் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த பட்டன் எல்லாம் காட்டுதுல்ல. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ண சொல்ல அந்த சேனலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனலோட பயோ காட்டும். அந்த சேனலோட பயோல உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அதே இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூடயும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் யூஸ்வலா கிளாஸ்ல என்ன சொல்லுவேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுங்கடா அப்படின்னு. ஏன் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்றனா, உங்களுக்கு ஒரு டவுட் வராது படிக்கும் போது. ஆனா அவனுக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட் உங்ககிட்ட கேட்பானா, சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அத பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்களா? அந்த டவுட்ட கிளாரிஃபை பண்ண. சோ அப்ப சர்ச் பண்ணும்போது அவனுக்கும் டவுட் கிளியர் ஆயிடும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த டவுட் வராது.
சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கம்பைன் ஸ்டடி பண்ணுங்க. எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ வந்து நீங்க உருவாக்குறீங்க லைஃப்ல. சோ அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணும்பொழுது, தயவு செய்து படிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட மேக் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நான் வந்து நீங்க என்ன ஃப்ரெண்டா வந்து யூஸ் பண்ணிக்க சொல்றீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ எந்தெந்த விதத்திலயும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அவனையும் முன்னேத்தி, நீங்களும் முன்னேறுறீங்க அப்படின்னா, அது தவறான ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா? இங்க யூஸ் பண்றது தவறே கிடையாது. நீங்க வந்து செல்ஃபிஷா ஒரு பெர்சனோட எஃபோர்ட்ட மட்டும் நீங்க எடுத்துக்கிறது கிடையாது. அவனுக்கும் ஒருத்தன் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறான்னா, அது உங்களை விட அவனுக்கு தான் பெனிஃபிட். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன்னா, இது எல்லாமே எனக்கு நாலேட்ஜ் கெயின். நான் வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் வருமோ, அதெல்லாம் நான் வந்து தேடுவேனா? தேடும்பொழுது என்னுடைய நாலேட்ஜ் என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆகுமா? சோ, எனக்கு நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாரி தான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, உங்களுக்கு டவுட் வருதுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் சொல்லிக் குடுப்பான். அப்ப அவன் சொல்லிக் குடுக்குறாங்கும்போது, அவன யூஸ் பண்ணிக்கிறதா அர்த்தம் கிடையாது. அவன் உங்களுக்கு அவனுக்குமே இது பெனிஃபிட் தான். ஓகேங்களா? டூயல் தான். இது வந்து ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுலாம் கிடையாது. சோ மேக் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்ல நீங்களே வந்து டெலிகிராம் குரூப்லலாம் வந்து இருக்கீங்க. அங்க இந்த மாரி படிக்கிறவங்களோட வந்து நான் டீமா வந்து ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே யூஸ்ஃபுல். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ சஜஸ்டட் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ். அண்ட் ஒன் மோர் திங் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நெறைய பேர் அத ஃபாலோ பண்றதே கிடையாது. சீரியஸா சொல்றேன். இது வந்து நீங்க ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னன்னா, எந்த ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நீங்க எந்த ஒரு லெசன் படிக்கிறீங்கனாலும் எடுத்த உடனே புக்க எடுக்கக் கூடாது. ஸோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்? அந்த நீங்க என்ன லெசன் படிக்கிறீங்களோ அதுக்கான வீடியோ கிளாஸஸ் YouTubeல இருக்கா அப்படின்னு பாருங்க. மோஸ்ட்லி நம்ம சேனல்லயே இருக்கும். நம்ம சேனல்ல என்னோட டீச்சிங் ஸ்டைல் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க பாத்துக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு எந்த ஸ்டாஃபோடது புடிக்குதோ, அவங்களோட வீடியோ கிளாஸஸ ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, நீங்க என்ன பண்ணணும்? புக் எடுத்து ஓப்பன் பண்ணணும். இப்ப நீங்க பார்க்கும்பொழுதே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, ஒரு 60% கன்டென்ட் என்னங்கிறது மைண்ட்ல இருக்கும். எப்பவுமே கேள்வி செல்வம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்க படிச்சீங்கன்னா கூட நீங்க நார்மலா ஒரு லெட்டர் படிக்கிறீங்க. அதுல இருக்க கன்டென்ட்ட மறந்துடுவீங்க. ஆனா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கும்போது கேட்பீங்களா? ஆனா, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. இதுதான் விஷயம். ஓகேங்களா? இப்படிதான் நம்மள வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சோ அப்படிங்கும்பொழுது நம்ம அத யூஸ் பண்ணிக்கணும். சோ நீங்க இந்த மாரி வீடியோ பார்த்துட்டு புக்குக்கு போம்போது என்ன ஆகும்னா, வீடியோ பார்த்தது உங்களுக்கு 60% கன்டென்ட் வந்து மைண்ட்ல இருக்குமா? மீதி நீங்க புக்க படிக்கும்போது அது வந்து உங்களுக்கு ரிவிஷனா மாறிடும். உங்களுக்கு புக் படிக்கிறது புதுசா படிக்கிறது இல்ல. ரிவிஷன்க்காக நீங்க புக் படிக்கிற மாரி மாறிடும். அப்படிங்கும்பொழுது நீங்க ஒன்ஸ் படிக்கும் பொழுதே உங்களுக்கு என்ன ஆயிடும்? கம்ப்ளீட்டா அந்த டாபிக் வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ அதனால தான் நான் இத வந்து அடிக்கடி நான் ரெஜிஸ்டர் பண்றேன் உங்ககிட்ட. ஆனா எத்தன பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் நான் வந்து இந்த வேர் டூ ஸ்டடி போடும்போதெல்லாம் பட்டுட்டேங்க. சீரியஸா சொல்றேன். ரொம்ப பட்டுட்டேன். சோ வேர் டூ ஸ்டடி போடுறேன். தம்ப்நெயில்ல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இருக்குன்னு பார்த்த உடனே வீடியோ கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே கமெண்ட் மேம் லிங்க் கொடுங்க பிடிஎஃப்க்கு அப்படின்னுட்டு. அந்த வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன் கிளியரா. என்ன வந்து எப்படி பண்ணணும்? எப்படி இது வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்? எப்படி அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணணும்? ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? எல்லாத்தையுமே நான் கிளியரா சொல்லிட்டேன். ஆனா வீடியோ யாருமே பார்க்கறதில்ல. எல்லாத்தையுமே கமெண்ட்ல போட்டுறீங்க. சோ அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கா ரிப்ளை பண்றதா இருக்குது. பிகாஸ் என்னைய பொறுத்தவரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, ஐ வில் ரிப்ளை. அது காலேஜஸ்லயா இருக்கட்டும், ஆர் இங்கேயா இருக்கட்டும். ஏன்னா அது தெரியாம இருப்பாங்க. பட் ப்ளீஸ் நீங்களும் கொஞ்சம் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப் கோர்ஸ் வி வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். அதே மாரி தான் டெலிகிராம்லயும். வாய்ஸ் மெசேஜ் போடுறோம். அது கேட்கறதே கிடையாது. ஸ்டடி பிளான் வச்சுட்டு மேம் இந்த போர்ஷன் எங்க படிக்கணும்? வாய்ஸ் மெசேஜ்லயே சொல்லிருப்போம். சோ ப்ளீஸ் நீ தயவு செய்து வாய்ஸ் மெசேஜ் போட்டா அது என்னங்கிறத கிளியரா கேட்டுட்டு, அதுல புரியலன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாரி தான் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து இந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவா போயிடுச்சு. பட் இருந்தாலும் லைஃப் லாங் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து மறக்காது. இது வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போர்ஷன். அதனால தான் இவ்ளோ லாங். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. நாளைக்கு டெஸ்ட்ல பார்க்கலாம். பாய் பாய்.